I want you to be deeply rooted in your position in Christ and the redemptive work of Jesus on the cross. ஆகவே அதற்கு முன்பாக கிறிஸ்து நமக்காக செய்திருக்கிற சிலுவையில் செய்து முடித்திருக்கிற காரியமும் நீங்கள் அவருக்குள்ளே எந்த அடையாளம் உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்ற அந்த சத்தியத்தில் நீங்கள் வேரூன்றி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Look at someone and say, you're living in a season where lack of knowledge is not an excuse. It will be very costly. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஞான குறைவு அது சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கலாம் என்பதா இருக்காது, அது மிக விலையுறந்ததா இருக்கும். Because the Bible says, my people perish for the lack of knowledge. ஞானமின்மையினால் அறிவின்மையினால் என்னுடைய ஜனம் சங்காரமாகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. You don't need to perish in any way or any form or matter if you have light. அதாவது வெளிச்சம் இருக்குமானால், தெளிவான வெளிச்சம் இருக்குமானால் எந்த விதத்திலும் நீங்கள் அழிய வாய்ப்பில்லை. Okay? So I don't want you to be at a disadvantage, and I don't want the world's tactics and the enemy's tactics to take you by surprise. ஆகவே உலகத்தினுடைய யுக்திகள், உலக காரியங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தி அப்படியே ஆச்சரியமூட்டுற மாதிரி ஒரு காலத்துக்குள்ள போயிடாதீங்க, ஒரு நேரத்துக்குள்ள போயிடாதீங்க. Right? There is power in the communion, there is power in the gospel. We want to fully tap into what is available for us. ஆகவே சமுதாயம், சுவிசேஷத்தில் நாம் எடுக்கிற திருவிருந்து, இது எல்லாவற்றிலும் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்வோம். அதில் இருக்கிற அத்தனை அம்சங்களையும் அப்படியே நாம் அனுபவிப்போம். And the last few weeks or the last few months, my prayer has been, I want to know the simplicity of the gospel. கடந்த சில மாசங்களாக எனக்கு இருந்த ஒரு ஜெபம் என்னவென்றால், சுவிசேஷத்தினுடைய அந்த எளிமை, எந்த அளவுக்கு சுவிசேஷம் எளிமையா இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய ஜெபமா இருந்தது. Jesus died, I died. Jesus rose again, I rose again. Jesus ascended, I ascended. Oh, that has become a cliche in my thought. Oh, I can't afford it to be a cliche. I want to see, I want to know, I want to see it. I want to see it. இயேசு மரித்தார், நானும் மரித்தேன். இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், நானும் அடக்கம் பண்ணப்பட்டேன். இயேசு உயிர்த்தெழுந்தார், நானும் அவரோடு எடுக்கப்பட்டேன், உயிர்த்தெழுந்தேன் என்பது வெறும் ஒரு அறிவாக, ஏதோ ஒரு அறிவாக இல்லாமல் அதை நான் காண விரும்ப, அதனுடைய முழுவதையும் நான் அறிய வேண்டும், காண வேண்டும் என்று இதுவே என்னுடைய ஜெபமா இருக்கிறது. Don't allow the mind to trick you. Slap somebody and say, don't allow the mind to trick you when you hear something. Oh, you know this truth. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏதாவது ஒன்று புதுசா கேட்கும்போது இல்ல ஏதாவது கேட்கும்போது, இதுதானே, இது எனக்கு தெரியும் அப்படின்னு உங்க சிந்தை உங்களுக்கு அப்படி சொல்ல அனுமதிக்காதீங்க. When I say Jesus died, you died, you're like, yeah. No, you don't. You don't know it. இயேசு மரித்தபோது நீங்களும் மரித்தீங்க, அதுதான் கேட்டதாச்சு, தெரியுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையாவே உங்களுக்கு தெரியல. How do I know it that you don't know it? உங்களுக்கு தெரியலன்னு எப்படி எனக்கு தெரியுது? தான் பார்க்கறேன் நான். Okay. So lift your hands and say, Lord, we want to get back to the simplicity of the gospel and we want to see it. We unveil our eyes to see our union with you on the cross, on the burial and the resurrection and the ascension. கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, சுவிசேஷத்தினுடைய எளிமை நான் அறிந்து கொள்ள வேண்டும். உம்முடைய மரணம், உம்முடைய அடக்கம், உம்முடைய உயிர்த்தெழுதல், இதில் மூன்றிலும் இருக்கிற அந்த மகா மேன்மையை நான் அறியும்படி என் கண்களை திறப்பீராக என்று கேளுங்க. Something has happened and I want to not just read about it. ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, வெறும் அதை பத்தி சும்மா படிச்சுட்டு போக மட்டும் நான் விரும்பல. I just don't want to hear about it. வெறும் அதை பத்தி கேட்க மாத்திரம் நான் விரும்பவில்லை. Let the word become flesh in my life. நான் கேட்கிற, வாசிக்கிற அந்த வார்த்தை என்னுடைய சரீரத்துக்கு நிஜமாய், மாம்சமாய் மாறட்டும். The Bible says the steps of a righteous man are ordered by the Lord. நீதிமான்களுடைய பாதங்கள் தேவனால், நீதிமானுடைய பாதைகள் கர்த்தரால் உறுதி செய்யப்படும். And I'm of the belief that when you trust in God's goodness and you're sensitive to the Spirit,
there are no accidents in your life. கர்த்தருடைய நன்மையை நீங்கள் நம்பும்போது, கர்த்தருடைய அசைவாடுதல், ஆவியின் அசைவை நீங்கள் நம்பும்போது எதுவுமே எதர்ச்சியாய் நடக்கிற ஒன்றல்ல. அதை நான் பலமாய் நம்புகிறேன். And there are things that we plan, and then certain things that happen out of plan, and usually those out of plan stuff has always blessed me. சிலது திட்டமிட்டு பண்ணுவோம், சிலது திட்டம் போடுவோம், ஆனால் அதற்கு மாறாக வேறு சில காரியங்கள் நடக்கும். ஆகவே வழக்கமாய் எப்பொழுது திட்டமிடாமல் திடீரென்று ஏதாவது நடக்குதோ அது என்னை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறது. So a couple of weeks ago, Rambabu Anna called me. சில வாரங்களுக்கு முன்பு ராம்பாபு அண்ணன் எனக்கு கால் பண்ணாங்க. And he said his friend of how many years, Pastor? Some 35. His friend of 35 years, Dr. Augie David is coming from US. ஃபோன் பண்ணி சொன்னாங்க, கிட்டத்தட்ட என்னுடைய நண்பர் 35 ஆண்டுகளாக நண்பராக இருக்கிற பாஸ்டர் ஆகி டேவிட் அவங்க அமெரிக்கா தேசத்திலிருந்து வராங்க. And I'm sending him to your church. I want you to have him. He'll bless your congregation. நான் அவரை உங்க சபைக்கு அனுப்புறேன். அவர் நிச்சயமாகவே உங்க சபையை ஆசீர்வதிப்பார். And Dr. Augustine David, everyone calls him Augie David. அவருடைய பேர் ஆக்சுவலா டாக்டர் அகஸ்டின் டேவிட், ஆனா சுருக்கி ஆகி டேவிட் அப்படின்னு கூப்பிடுவாங்க எல்லாரும். Yeah, he's originally from Bangalore. He's the founder of Augie David International Ministries. அவர் பெங்களூர்ல இருந்து பெங்களூர்ல பிறந்து வளர்க்கப்பட்டவர். அவங்களுடைய ஊழியத்தின் பேர் ஆகி டேவிட் மினிஸ்ட்ரீஸ். And currently he's based out of Dallas, Texas. இப்பொழுது அவர் வசிப்பது டாலஸ் டெக்சாஸ்ல இருக்கிறார்கள். More than 50 years he has been in US. கடந்த ஒரு 50 ஆண்டுகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இருக்கிறார்கள். And he has traveled to more than 80 countries sharing the gospel, and this feat has taken the gospel to 80 countries. ஏறத்தாழ 80 நாடுகளுக்கு மேலாக அவர்கள் சுவிசேஷத்தை, இந்த பாதங்கள் சுவிசேஷத்தை சுமந்திருக்கிறது. Lavi and myself had the privilege today of having lunch with him and listening to his journey of where he started. Oh my, it's quite a ride. இன்னைக்கு லவ்யும் நானும் மதிய உணவு அவரோடு கூட நாங்கள் புசித்தோம். அப்போது நிறைய காரியங்களை பேசும்பொழுது அவருடைய ஆரம்பம், துவக்கம், அதெல்லாம் அவருடைய பயணத்தை சொல்லி கொண்டிருந்தார்கள். அதை கேட்கும்போது உண்மையாகவே ஒரு பயங்கரமான பயணமா இருந்திருக்கிறது. A man who has been hungry to know the Father, to know the Word, to walk in the gifts. And few years ago when he was ministering at Rambabu Anna's place, I was there and he ministered to me as well. பிதாவை அறிவதிலும், வார்த்தையை ஆழமாய் அறிவதிலும், அற்புத அடையாளங்களை காண்பதிலும் மிக ஆழமாய் பயணிக்கிற ஒரு தேவ மனிதர். சில நாட்களுக்கு முன்பு ராம்பாபு அண்ணன் அவங்களுடைய இடத்துல அவர் ஊழியம் செய்த போது நான் அங்க இருந்தேன். அவர் எனக்கும் தனிப்பட்ட விதமாய் ஆசீர்வாதமா இருந்தார். Shall we all stand to our feet and honor the man of God tonight, Pastor? நாம் எல்லாரும் எழும்பி நின்று கரங்களை தட்டி அன்பு தேவ ஊழியரை நாம் கனப்படுத்தி வரவேற்போம். Thank you so much. Let's all remain standing, please. நாம் எல்லாரும் அப்படியே நின்று கொண்டே இருப்போம். Thank you, Lord Jesus. Somebody in this section here, you got a blockage in the right here. The Lord Jesus touches you, heals you. இந்த பகுதியில் இருக்கிற யாரோ ஒருவருக்கு உங்க வலது காதுல ஒரு அடைப்பு இருக்கிறது. இயேசு உங்களை தொட்டு சுகமாக்குகிறார். And also somebody here in this section here, your right hand from your elbow down, but especially the hand, there's numbness there, and the Lord Jesus heals you right now. இந்த பகுதியிலிருந்து உங்களுடைய வலது கையில, உங்களுடைய கையிலிருந்து இந்த கை முட்டி வரைக்கும் ஒரு மறுத்து போகிற ஒரு அனுபவம் இருக்கலாம். இயேசு இப்பொழுது உங்களை சுகமாக்குகிறார். For my brother in the blue, this thing, lift your hands up to the Lord. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus. I saw the back of your neck being healed. The Lord Jesus releases that neck. And your lower back also, the Lord Jesus touches and heals you. Presence of God goes right through the back of your legs, into the back of your knees, into your calves, and even into your toes. Like a cloud of God's glory, I saw His presence passing through. Anything that needs to be healed and strengthened, His presence takes care of that. Thank you, Lord Jesus. Let me ask you a question. உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். When you came to the service tonight, இந்த ராத்திரி இங்க ஆராதனைக்கு வந்தபோது there was pain in your body. உங்க சரீரத்துல வலி இருந்ததா? May I see your hands, please? இங்க வரும்போது வலியோடு, வேதனையோடு வந்தவங்க, வியாதியோடு வந்தவங்க, வலியோடு lift your hands up.
Anyone else? வேற யாராவது? When you came to the building today, இன்றைக்கு இந்த கட்டிடத்துக்குள்ள வந்தபோது there was pain in your body. உங்க உடம்புல வலி இருந்துச்சா? Only such people, அப்படிப்பட்டவங்க மட்டும் lift your hand up. அப்படிப்பட்டவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. All of you that are lifting your hands up, யாரெல்லாம் கையை உயர்த்தி பிடிச்சிருக்கீங்களோ kindly lift both your hands up to the Lord. உங்க ரெண்டு கையும் அப்படியே மேல உயர்த்துங்க கர்த்தருக்கு நேராய். You're lifting both your hands up உங்க ரெண்டு கையும் மேல உயர்த்துறீங்க. because when you came here today, காரணம் இங்க நீங்க வந்தபோது there was pain in your body. உங்க உடம்புல வலி இருந்துச்சு. All of you that are lifting hands up, யாரெல்லாம் கையை உயர்த்தி வச்சிருக்கீங்களோ I want you to repeat this loudly. இத நான் சொல்லும்போது திரும்ப சொல்லுங்க. Say it after my brother. நான் சொல்றத சத்தமா சொல்லுங்க. இயேசுவே. Say it loudly. சத்தமா சொல்லுங்க. இயேசுவே, என்னுடைய இருதயத்தை உமக்கு திறக்கிறேன். என் சுகத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். நாளைக்கு அல்ல, இன்னைக்கு ராத்திரி அல்ல, இப்போலிருந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இல்ல, இப்போ இந்த நேரமே இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய சகல வியாதியை எடுத்தீர், என் வலிகளை எடுத்தீர், உம்முடைய தழும்புகளினால் நான் சுகமானேன். ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய வார்த்தை நிஜம். நான் நம்புகிறேன், நான் சுகமாக்கப்பட்டேன். நான் நம்புகிறேன், இப்பொழுதே நான் அதை பெற்றுக்கொள்ளுகிறேன். சுகத்தை என் சரீரத்தில் பெற்றுக்கொள்ளுகிறேன். என்னை சுகப்படுத்துவதற்காக நன்றி. என்னை சுகப்படுத்துவதற்காக நன்றி. என்னை சுகப்படுத்துவதற்காக நன்றி. என்னை சுகப்படுத்துவதற்காக நன்றி. எல்லா வியாதி, எல்லா வலி என் சரீரத்தில் இருக்கிற உன்னை பார்த்து பேசுகிறேன். இதற்கு மேலே உனக்கு என் மேல் ஆளுகை இல்லை. உன்மேல் எனக்கு தான் ஆளுகை உண்டு. இயேசுவின் நாமத்தில் நீ இப்பொழுதே கட்டப்பட்டிருக்கிறாய். நீ முடமாக்கப்படுகிறாய். நீ ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுகிறாய். என் பாதத்திற்கீழே இயேசுவின் நாமத்தில் நான் நம்புகிறேன், நான் பெற்றுக்கொண்டேன். இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொண்டேன். என்னை சுகப்படுத்துவதற்காக நன்றி. என்னை சுகப்படுத்துவதற்காக நன்றி. என்னை சுகப்படுத்துவதற்காக நன்றி. சத்தமா சொல்லுங்க. என்னை சுகப்படுத்துவதற்காக நன்றி. என்னை சுகப்படுத்துவதற்காக நன்றி. என்னை சுகப்படுத்துவதற்காக நன்றி. என்னை சுகப்படுத்துவதற்காக நன்றி. Now I want you to move your body. இப்ப சரீரத்தை அப்படியே அசைத்து பாருங்க. Whatever you couldn't do, just move it right now. எந்த வலியோடு வந்தீங்க, எந்த இடத்துல வலி இருந்துச்சு அங்க சோதிச்சு பாருங்க, அங்க அசைச்சு பாருங்க. Move your waist. Move your waist. உங்க இடுப்பை நகர்த்தி Bend பாருங்க. down, touch your toes. கீழே குனிஞ்சு தொட்டு பாருங்க, தரையை தொட்டு பாருங்க, காலை தொட்டு பாருங்க. Aggressively move your body. ரொம்ப எவ்வளவு முடமா வேகமா பண்ண முடியுமோ பண்ணுங்க. டக்கு டக்குன்னு பண்ணுங்க. Aggressively move your body. வேகமா செஞ்சு பாருங்க. Check your body right now. இப்பவே சோதிச்சு பாருங்க. And say thank you Lord for my healing. சுகத்திற்காக நன்றின்னு சொல்லுங்க. Say thank you Lord for my healing. என் சுகத்திற்காக நன்றி ஆண்டவரே. Thank you Lord for my healing. என் சுகத்திற்காக நன்றி ஆண்டவரே. Let me ask you a question. ஒரு கேள்வி கேக்குறேன். While we were praying, நாம் ஜெபிக்கும்போது you felt the pain lift from you, depart from you. உங்க உடம்புல இருந்து அப்படியே வலி போனதை நீங்க உணர்ந்திருப்பீங்க. Let me see your hands. வலி போச்சு அப்படின்னு சொல்றவங்க, போச்சு அப்படின்னு சொல்றவங்க Quickly. வேகமா Lift your hands up. Repeat. கரங்களை உயர்த்துங்க. Those of you that felt the pain leave, just lift your hand up. வலி போச்சு அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. All of you that are lifting your hands up, கையை உயர்த்தினவங்க very quickly, வேகமாய் get out of your seats and come to the front here. சேர்ல இருந்து அப்படியே அங்க இருந்து அப்படியே முன்னாடி வாங்களே. Very quickly. வேகமா As you come, நீங்க வரும்போது keep saying thank you Lord for my healing. என் சுகத்திற்காக நன்றின்னு சொல்லிட்டே வாங்க. Come here sister. Keep saying thank you Lord for my healing. நன்றி சொல்லிட்டே வாங்க. இயேசுவே நன்றி, என்னை சுகப்படுத்துறதுக்காக நன்றின்னு சொல்லிட்டே வாங்க. Very quickly. There's others also, very quickly. வேகமா வாங்க. சுகமானவங்க வேகமா வாங்க. Yes. Anybody else? Very quickly. All right, my sisters, do you mind coming up over here? Please. There's a few others also that lifted your hands up. Very quickly, come on up. Come, sister. Tell us what was wrong with you, what the Lord do for you. I had tooth pain and it's gone. The moment you started praying, it's gone. Amen. Let's give the Lord a hand of praise. Amen. பல்லு வலி. Anybody else? Very quickly, come to the front. எனக்கு கழுத்தில் நெக் பெயின் இருந்தது, பேக் பெயின் இருந்தது. நான் ஜெபிக்கும் போதே எல்லா வலியும் போயிடுச்சு. Hallelujah. Hallelujah. Come.
எனக்கு உடம்பு ஒரு வாரமாக ரொம்ப வலியாக இருந்தது. கை கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி இருந்தது. இங்கே நான் வந்து ஜெபத்துக்கு வந்ததுலேருந்து இப்போ அந்த வலி இல்லை. இப்போ ஐயா ஜெபம் பண்ணி இன்னும் அந்த வலியே இல்லை, ஃப்ரீயாக இருக்கேன். Anybody else? Very quickly, please come quickly. சுகமானவங்க வேற யாராவது இருந்தீங்கன்னா வேகமா வாங்க. I had a nerve pinch here and my shoulder, which will be pressing. I had shoulder pain and I cannot lift my hands up. Once you prayed, I felt it lift. I have been like 2 months, 2-3, yeah. Pinched nerve, right? That's a nerve pain. Yeah, I can. No. Hallelujah. Hallelujah. Praise God. Hallelujah. Isn't Jesus wonderful? இயேசு அற்புதமானவர் அல்லவா? Praise the Lord Jesus. Hallelujah. For my brother in the black shirt, yes, stand up, brother. Lift your hands up to the Lord. I saw God's presence coming upon you in the back of your neck and the right side of your neck, and then going into your right shoulder, and then also some pressure in the forehead and the eyes. Like a cloud of God's glory, I saw His presence passing through. Anything that needs to be corrected, strengthened, or healed, His presence takes care of that. Also, your lower back and the tailbone area, and going into the back of your right leg, and the right knee, and the right foot. Like a cloud of God's glory, I just saw His healing presence passing through. There's also like a small area in the middle of your spinal column. God is correcting that, releasing that tension also. Bible says God sends His word and heals them and delivers them from their distresses. Praise God. Hallelujah. Blessed be the... Go ahead, give the Lord a hand of praise. I always like to say this. எப்பவுமே இப்படி சொல்ல எனக்கு பிடிக்கும். When you learn how to be a friend of God, தேவனுடைய நண்பராய் நீங்க இருக்க கற்றுக்கொள்ளும் போது He then introduces you to His other friends. அவர் உங்களை அவருடைய மற்ற நண்பர்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பார். That's called divine connections. அப்படி அதுதான் தெய்வீக இணைப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. And because of divine connections, தெய்வீக இணைப்புகளினாலே many years ago, அநேக வருஷங்களுக்கு முன்பு I had the opportunity to become friends with Brother Rambabu. Brother Rambabu அவர்களோடு கூட நண்பராய் இருக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. And through him, அவர் மூலமாக with our brother and sister here. இங்கே நம்முடைய சகோதர சகோதரியோடு கூட நட்பு கிடைத்தது. I love them. நான் அவங்களை நேசிக்கிறேன். Pastor Jesudian, Pastor Jesudian, Sister Lavina. Sister Lavina. What a joy it is to know them. அவளை அறிவதில் எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். Karamashakarama. This is something for both of you, brother, but it also reflects for the congregation. In 2 Chronicles chapter 16, 2 நாளாகமம் 16வது அதிகாரம் verse 9, it says this. 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது. The eyes of the Lord are running to and fro throughout the whole earth. பூமி சுற்றி அனைத்தும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. Looking for those whose hearts are sincere or perfect towards Him. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை தம்முடைய வல்லமை விளங்கும் பண்ணும்படி That He might show Himself strong on their behalf. That He might demonstrate His strength on their behalf. அவர்கள் சார்பில் தம்முடைய புயத்தை வெளிப்படுத்தும்படிக்கு. Hallelujah. That's what I sense from the Lord for both my brother and sister. அதுதான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் என்று நான் ஆவியிலே உணர்கிறேன். And as they have been sowing the word into your lives, உங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தங்களுடைய வார்த்தையை விதைத்துக் கொண்டிருக்கிறபடினால் God has drawn you to Himself. கர்த்தர் தமக்கு நேராய் உங்களை அப்படி இழுத்திருக்கிறார். And God has drawn you to this place. கர்த்தர் இந்த இடத்திற்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். Because of a sincere heart. காரணம் ஒரு நேர்மையுள்ள இருதயத்தினாலே. A perfect heart towards the Lord. தேவனுக்கு நேராக இருக்கிற ஒரு பரிபூர்ண இருதயம். God said about David that he was a man after his own heart. தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லும்போது என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னார். And so this is a reflection of God's people that have a heart for God. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு நேராக இருக்கிற அந்த இருதயத்தை பிரதிபலிக்கிறதா இது இருக்கிறது. Thank you, Lord Jesus. நன்றி இயேசுவே. There's a few things God laid upon my heart to share with you. இன்னைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள சில காரியங்களை கர்த்தருடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். Paul said this. பவுல் இப்படி சொன்னார். In Romans 1:11, ரோமர் 1:11, I long to come and see you. நான் உங்களை வந்து பார்க்க ஆவல் கொள்ளுகிறேன். That I might impart some spiritual gift. சில ஆவிக்குரிய வரங்களை உங்களுக்கு பகிர்ந்தளிக்க. To the end that you may be established. நீங்கள் நிலைநாட்டப்படும்படிக்கு. That you may be established. நீங்கள் முடிவு வரையிலும் நிலைநாட்டப்படும்படிக்கு. Praise God. Hallelujah. So the Lord asked me to share a few thoughts with you. ஆகவே கர்த்தர் சில சிந்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள சொன்னார். About a walk in the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருக்கிற நடை. And
how to release the gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை எப்படி நாம் கட்டவிழ்ப்பது? And to get into that, I need to share a little bit about my story. அதற்குள்ளே போவதற்கு என்னுடைய கதை, என்னுடைய சம்பவங்கள், என் வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை உங்களுக்கு சொல்லணும். A great man of God called Dave Robertson. ஒரு பெரிய தேவ மனிதர், டேவ் ரோபர்ட்சன் என்கிற தேவ மனிதர். He was my mentor. அவர் என்னுடைய மென்டரா இருந்தார். I had the opportunity to live with him for 1 year. ஒரு வருட காலம் அவரோடு கூட தங்கும்படிக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. And travel with him. அவரோடு பயணிக்கவும் Many years ago. அநேக வருஷங்களுக்கு முன்பு இது நடந்தது. And I learned a lot of things about walking in the Spirit with him. ஆவியிலே நடப்பது என்பதை குறித்து அநேக காரியங்களை அவரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். The gifts of the Holy Spirit and visions and revelations were so accurate, it was scary for me. பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள், தரிசனங்கள், தீர்க்க தரிசன காரியங்கள் இது எல்லாமே பயங்கர சரியா இருந்தது. அது எனக்கு பயங்கர அச்சுறுத்தலா இருந்தது. And so I saw blind eyes open, deaf ears open. குருட்டு கண்கள் திறக்கிறதை பார்த்தேன், செவிட்டு காதுகள் திறக்கிறதை பார்த்தேன். But he had creative miracles also. பயங்கர சிருஷ்டிப்பின், உடனடியாக சிருஷ்டிப்பின் அற்புதங்களை பார்த்தேன். He had people with no teeth, new teeth growing. பல்லே இல்லாதவர்களுக்கெல்லாம் புது பல் அப்படியே முளைச்சு வரும், அதெல்லாம் பார்த்திருக்கிறேன். People with cavities filled with enamel or silver or gold. சொத்த பல்லு மற்றும் வெள்ளி தங்கத்தினால நிரப்பி வச்சிருக்கிற பற்கள் எல்லாம் மாறுகிறதை பார்த்திருக்கேன். And சொத்த பல்லு மாறி தங்கப்பல், வெள்ளி பல் வரதை பார்த்திருக்கேன். when it was time for me to leave to go on my own ministry, அவரை விட்டு என்னுடைய சொந்தமான ஊழியத்திற்கு நான் போகும் நேரம் வந்தபோது I had learned many keys of walking in the Spirit. ஆவியிலே நடப்பதில் குறித்து சில முக்கியமான காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். I was sharing with Pastor Jasudian and Sister Lovina today. இன்றைக்கு பாஸ்டர் ஜெஸ்டியன், சிஸ்டர் லவினா கிட்ட அதை நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். When I first joined Dave Robertson, டேவ் ரோபர்ட்சன் அவரிடத்துல முதல்ல நான் சேர்ந்தபோது he asked me a question. அவர் என்னை ஒரு கேள்வி கேட்டார். Are you serious about going into ministry? ஊழியத்திற்கு போகணும் என்பதை குறித்து நீ மிக கவனமாய் ஜாக்கிரதையா இருக்கிறாயா? I was a little annoyed by his question. அந்த கேள்வி எனக்கு கொஞ்சம் கடுப்பேத்தனமா இருந்தது. I mean, I had left seminary and joined him. அதாவது படிப்பு, செமினரி எல்லாம் விட்டுட்டு நான் அவர்கிட்ட சேர்ந்திருக்கேன். I said, of course, Dave, I'm serious about going into ministry. That's why I came to learn from you. டேவ், நான் ஊழியத்துக்கு வரணும்ன்றது ரொம்ப கவனமா இருக்கேன், ரொம்ப எனக்கு பண்ணியே ஆகணும், அதனால தான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட சேர்ந்திருக்கேன், உங்ககிட்ட வந்திருக்கேன். He said, you need to learn how to pray. அப்போ என்கிட்ட சொன்னார், எப்படி ஜெபிக்கணும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். I said, Dave, I pray every day. நான் சொன்னேன், டேவ் நான் ஜெபிக்கிறேன், டெய்லி நான் ஜெபிக்கிறேன். Second time he said this to me. இரண்டாவது முறை என்கிட்ட சொன்னார், Are you really serious about going into ministry? ஊழியத்திற்கு போகணும் என்பதிலே மிக கவனமா இருக்கிறாயா? I was getting more annoyed. எனக்கு இன்னும் ரொம்ப ஆத்திரம் வந்தது. And I said, yes, Dave, that's why I've come to learn from you. ஆமா டேவ், எனக்கு ஊழியத்தை பண்ணி தான் ஆகணும், அதுக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். He said, you have to learn how to pray. அவர் என்கிட்ட சொன்னார், நீ எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக்கொள்ள வேண்டும். I said, Dave, I pray every day. நான் சொன்னேன், டேவ் நான் டெய்லியுமே தினமும் ஜெபிக்கிறேன். 15 minutes a day. ஒரு நாளைக்கு 15 நிமிடம் நான் ஜெபிக்கிறேன். And the third time he asked me the same question. மூணாவது முறை அதே கேள்வியை திரும்ப கேட்டார். Are you really serious about going into ministry? ஊழியத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு உண்மையாவே தீர்மானித்திருக்கிறாயா? I said, what are you trying to tell me? நான் அப்ப கேட்டேன், என்னதான் நீங்க சொல்ல வரீங்க? He said, starting tomorrow, அவர் சொன்னார், நாளை தொடங்கி I want you to pray in tongues 3 hours a day. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் நீ அந்நிய பாஷையில் ஜெபிக்க வேண்டும். And after a few weeks, சில வாரங்கள் கழித்து I want you to increase it to 8 hours a day. அதை ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நீ கூட்ட வேண்டும். And I thought this man is a Pythagara. நான் நினைச்சேன், இந்த மனுஷன் ஒரு ஃபூல் அப்படின்னு நினைச்சேன். I don't know, I spoke something in tongues, I think. I said, this man is crazy. நான் சொன்னேன், ஓ இந்த ஆள் ஒரு முட்டாளா இருப்பார் போல. Nobody prays in their own language for 3 hours. யாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச சொந்த பாஷையில 3 மணி நேரம் ஜெபம் பண்ண மாட்டாங்க. Who will pray all those hours in tongues? யார் போய் அந்த புரியாத பாஷையில அவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்ண போறாங்க? But he was very serious about it. ஆனா அதை என்கிட்ட சொல்லும் பொழுது அதை நான் செய்தே ஆக வேண்டும் என்று மிக கவனமாய் சொன்னார். I was there to learn. அங்கே நான் போனது படிப்பதற்காக. And with much difficulty, ரொம்ப கடினமாய் I was able to pray. என்னால ஜெபிக்க முடிந்தது. With a lot of difficulty. ரொம்ப கஷ்டப்பட்டு. And after a few weeks, சில வாரங்கள் கழித்து I was able to pray freely 8-9 hours a day in tongues. ரொம்ப எளிமையாக ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரங்கள்ல அந்நிய பாஷையில் ஜெபிக்க என்னால முடிந்தது. I would travel all over the west coast of the US. அமெரிக்காவில வெஸ்ட் கோஸ்ட் பகுதிகள் எல்லாம் பயணிப்பேன். And we would stay in a hotel. ஒரு ஹோட்டல்ல தங்குவோம். And we wake up in the morning. காலையில எழும்புவோம். We just say good morning. காலையில எழுந்து குட் மார்னிங் சொல்வோம். And then we start off praying in tongues. அப்படி குட் மார்னிங் சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் உடனே அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிரும். I'll go one back and forth in my side of the room.
நான் இருந்த ரூம்ல ஒரு பக்கத்துல நான் முன்னாடி நடந்து இப்படி ஜெபம் And பண்ணிருப்பேன். he'll walk back and forth on his side of the room praying in tongues. அதே அறையில அவருடைய ஒரு பகுதியில அங்க இருந்து அவர் ஒரு பக்கம் நடந்து அவர் அந்நிய பாஷையில் ஜெபிப்பார். Sometimes we lay on the bed or on the floor. சில நேரங்களில் படுக்கையில அப்படியே படுத்துப்போம், இல்ல தரையில படுத்துப்போம். But the whole day we would never talk to each other. ஆனால் ஒரே ரூம்ல இருப்போம். முழு நாளும் ஒரு நாள் முழுவதும் நாங்க ஒருத்தர் பேசிக்கவே மாட்டோம். 6 o'clock in the evening, மாலை 6 மணிக்கு we would take turns to shave, shower and get ready. மாலை 6 மணிக்கு ஷேவ் பண்ண குளிக்க எல்லாம் டைம் எடுத்துப்போம். Still no communication between us. எங்க ரெண்டு பேருக்குள்ள நாங்க பேசிக்கவே மாட்டோம். We're just praying in tongues. வெறும் அந்நிய பாஷையிலே பேசிக்கிட்டு இருப்போம். I would take him to the meeting. கூட்டத்துக்கு கூட்டிட்டு போவேன். Then I saw the results of it. கூட்டத்துக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அங்கே நடந்த விளைவுகளை என் There கண்ணால was an பார்த்தேன். explosion of the supernatural power of God. இயற்கைக்கு பார்ப்பட்ட தேவனுடைய பயங்கரமான செயல்கள் கூட்டத்தில் வெளிப்பட்டதை பார்த்தேன். Accuracy of visions and revelations. அவர் பார்க்கும்போது அந்த தரிசனங்கள் வெளிப்பாடுகள் அவ்வளவு துல்லியமா இருக்கும். At the end of the meeting, கூட்டத்தின் முடிவில் we would spend time together. நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா நேரம் செலவிடுவோம். We'll go to a restaurant, we have something to eat. நாங்க போவோம், ஹோட்டல் போய் ஏதாவது சாப்பிடுவோம். And I will ask him many questions. அங்கே அவரிடத்துல நிறைய கேள்வி கேட்பேன். Like this I did 1 year with him. இது போல ஒரு வருஷம் தொடர்ச்சியாக அவரோடு கூட நான் செய்தேன். When it was time for me to go on my own ministry, என்னுடைய சொந்த ஊழியத்தின் நிமித்தமா நான் போக நேரம் வந்தபோது I asked him to lay hands upon me அவர்கிட்ட சொன்னேன், உங்க கையை மேல வைங்க and impart the 9 gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய 9 வரங்களை என்மேல் பகிர்ந்தளியுங்கள் என்று கேட்டேன். And but then I had to learn a few things. ஆனா நான் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தது. And so tonight I want to share with you some insights from the Word of God. ஆகவே இந்த ராத்திரி வேதத்திலிருந்து சில ஆழமான நுணுக்கங்களை உங்களுக்கு நான் சொல்ல And விரும்புகிறேன். some things I learned by the Holy Spirit in my experiences. என்னுடைய அனுபவங்களில் பரிசுத்த ஆவியானிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். How to claim all 9 gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய எல்லா 9 வரங்களை எப்படி உரிமையாக்கிக் கொள்வது, And how to move towards the manifestation of them. அந்த வரங்களுடைய வெளியரங்க கிரியைகளில் நாம் எப்படி செயல்படுவது என்பதையும் நாம் பார்ப்போம். I found out that 3 ways in which you can receive and walk in the gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வரங்களிலே செயல்பட மிக முக்கியமான 3 வழிகள். The first way is by association. முதல் வழி ஒன்றாய் சேர்ந்திருப்பதினால் வருகிறது. When you are associated with a ministry that is operating in the gifts of the Spirit, ஆவியின் வரங்களிலே செயல்படுகிற ஒரு ஊழியக்காரரோடு நீங்கள் சேர்ந்திருக்கும்போது that anointing that's upon that man of God or woman of God, அந்த தேவ மனிதன் மேலோ தேவ மனுஷன் மேலோ இருக்கிற அந்த அபிஷேகம், when you're sitting under that ministry, அந்த ஊழியக்காரர் கீழாக நீங்கள் இருக்கும்போது there's a reflection of that anointing in your life. அந்த அபிஷேகத்தினுடைய அந்த ஊழியத்தினுடைய தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறதை பார்ப்பீர்கள். That's the reason why when you follow certain ministries, ஆகவேதான் சில ஊழியங்களை நீங்கள் பின்பற்றும் போது without you realizing it, you're reflecting a lot of that. உங்களுக்கே தெரியாம அந்த ஊழியக்காரர் போலவே உங்களுக்குள்ள இருந்து அநேக காரியங்கள் வெளிவர ஆரம்பிக்கும். I see a lot of people trying to imitate Benny Hinn. நிறைய பேர் பெனிஹின் அவரை அப்படியே காப்பி அடிக்கணும்னு பார்ப்பாங்க. And but it's okay to learn from him. அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வது சரிதான். And when you associated or support a certain ministry, ஆனால் ஒருவரோடு நீங்க சேர்ந்து இருக்கும்போது இல்ல சில ஊழியங்களுக்காக நீங்கள் அதை சப்போர்ட் செய்யும்போது, without you realizing it, there's a lot of things you're receiving and some things that you're manifesting. உங்களுக்கு தெரியாமலேயே அங்கிருந்து சில காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். தானாகவே நீங்கள் வெளியரங்கமாய் அது கிரியை நடக்க ஆரம்பிக்கிறது. That's the reason why many denominations have a certain personality to it. ஆகவேதான் சில ஸ்தாபனங்கள் அதற்கென்று சில கோட்பாடுகளை இப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க. The Methodists have one way of functioning. மெத்தடிஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு விதமா தான் இயங்குவாங்க. The Assembly of God have another way of doing it. Assemblies of God இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒன்னு வச்சிருக்காங்க. Ceylon Pentecostals have their way of doing it. Ceylon Pentecostal அவங்க ஒரு வழி வச்சிருக்காங்க. And there's nothing wrong with that. அதுல தப்பு கிடையாது. But that's by association. ஆனால் முதல் எப்படின்னா நீங்கள் அவர்களோடு சேர்ந்திருக்கும் போது, if you want to walk in the anointing and the gifts of the Holy Spirit, அபிஷேகத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய வரங்களிலும் நீங்கள் நடக்க வேண்டுமானால், by associating yourself with such ministry, அப்படிப்பட்ட சில ஊழியங்களோடு நீங்கள் ஒன்று சேர்ந்திருக்கும் போது, you can obtain a certain amount of anointing and giftings in that ministry. அந்த ஊழியத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அபிஷேகமும் குறிப்பிட்ட அளவுக்கு வரங்களையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். But that is not the best. ஆனால் அது சிறந்தவை அல்ல. There's another aspect.
இன்னொரு கோணம் இருக்கிறது. Before I get to that, let me give you an example of the first one. அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல் குறிப்பு நான் சொன்னேன் இல்லையா, அதற்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். Remember when Saul was so demon possessed? சவுல் பயங்கரமான அசுத்தாவி பிடித்திருந்த போது, and he wanted to kill David, தாவீதை கொல்ல முயற்சித்த போது, and he was driven by demons. அவன் பிசாசினால் ஏவப்பட்டு அதை செய்து கொண்டிருந்தான். David came running to where prophet Samuel was. தாவீது தீர்க்கதரிசியாக சாமுவேல் எங்க இருந்தானோ அங்கே ஓடி வருகிறான். And so when Saul came in the presence of Samuel's prophetic anointing, சவுல் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுடைய தீர்க்கதரிசன அபிஷேகத்திற்கு கீழாக வந்தபோது, and the Bible says that the demons were dismantled and Saul came under that anointing and he also began to prophesy. வேதம் சொல்லுகிறது சவுல் அசுத்தாவி அவனை விட்டு வெளியே போய் அவனும் தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பித்தான். But once he got out from that association, அந்த சேர்ப்பிலிருந்து அவன் வெளியே போன போது, he went back to his being demon possessed aggressive man again. அந்த சேர்ப்பிலிருந்து அவன் வெளியே போன போது திரும்பவும் அசுத்தாவி பிடித்து அவன் அசுத்தாவி பிடித்தவனா இருந்தான். As long as you are under the anointing of a man or woman of God, ஒரு தேவ அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷனோடு தேவ மனுஷியோடு அவர்களோடு கூட நீங்க கீழே இருக்கும்போது, that gifting, that anointing can operate in your life but to a limited degree. அந்த அபிஷேகம் அந்த வரம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும், ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான். But that's one way of receiving and walking in the gifts. அது வரங்களை பெற்றுக்கொள்வது அதில் நடக்கிறது ஒரு வழியா இருக்கிறது. The second way, இரண்டாவது வழி, is by impartation of the Spirit. இரண்டாவது ஆவியினுடைய பகிர்ந்தளிப்பினால் நடக்கிறது. It can come by the laying on of hands. அது கரங்களை வைப்பதினால் நடக்கலாம். But impartation of the gifts of the Spirit, பரிசுத்த ஆவியானுடைய வரங்களுடைய பகிர்ந்தளிப்பு, or the anointing of the Holy Spirit, இல்ல பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம், most of the time it's by laying on of hands. அதிகமாய் அது கரங்களை வைப்பதினால் நடக்கிறது. But in the time of Moses, ஆனால் மோசேயின் நாட்களில் God said, I want you to bring 70 of the leaders of Israel. கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலில் உள்ள 70 தலைவர் மூப்பர்களை கொண்டு வா. He said, the Spirit and the anointing that's upon you, I'm going to pour it out upon them. உன்மேல் இருக்கிற ஆவி அபிஷேகத்தை அவர்கள் மேல் ஊற்ற போகிறேன். And 2 people did not show up. 2 பேர் வரவில்லை. But in the crowd they started prophesying in the back. ஆனால் கூட்டத்திற்குள்ளே பின்னாடி இருக்கிற அவங்க 2 பேரும் அவங்க தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பித்தார்கள். But the other people, other leaders, they started manifesting the anointing. ஆனால் மற்ற தலைவர்கள் அவர்கள் பெற்ற அபிஷேகத்திலே அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். So God took the anointing that was upon Moses and he put it upon these leaders. ஆகவே மோசேயின் மேல் இருந்த அபிஷேகத்தை, ஆவியை கர்த்தர் எடுத்து அந்த மூப்பர்கள் தலைவர்கள் மேல் போட்டார். It was impartation. அது பகிர்ந்தளிப்பு. Although it was not the laying on of hands, கரங்கள் வைப்பினால் நடக்காவிட்டாலும், but it's the same principle. அது அதே கோட்பாடுதான். 2 Timothy chapter 1, 2 தீமோத்தி 1வது அதிகாரம் verses 6 and 7, Paul says, 6-7 வசனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். he says to Timothy, தீமோத்திக்கு இப்படி சொல்லுகிறார், stir up the gifts that are inside of you, உனக்குள் இருக்கிற வரங்களை நீ அனல் மூட்டி எழுப்பு, that you received நீ பெற்றுக்கொண்டதை by the laying on of my hands. என் கை வைப்பினால் நீ பெற்றுக்கொண்டதை அனல் மூட்டி எழுப்பு He அப்படின்னு says, சொல்லுகிறார். stir them up. அதை அனல் மூட்டி எழுப்பு. And the next verse he said, அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், for God has not given us a spirit of fear, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், but of power and love and of a sound mind. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். You can stir up the gifts of the Holy Spirit within you உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவின் வரத்தை நீங்களே அனல் மூட்டி எழுப்ப முடியும். and not be afraid. பயப்படாதிருங்கள். Don't be afraid to fail. தோல்வி அடைஞ்சிரோமோ அப்படின்னு பயப்படாதீங்க. If there's been an impartation, ஒரு பகிர்ந்தளிப்பு உங்களுக்கு இருந்திருக்கின்றால், and gifts of the Holy Spirit have been imparted, பரிசுத்த ஆவியினுடைய வரம் உங்கள் மேல் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றால், by faith you stir them up, விசுவாசத்தினாலே அது அனல் மூட்டி எழுப்புங்கள். knowing God has not given me a spirit of fear, கர்த்தர் எனக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் என்கிற அறிவோடு, but of power and love and of a sound mind. அன்பு, பலம், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். So throughout the New Testament especially, you see a lot of people receiving the gifts of the Spirit by the laying on of hands. ஆகவே புதிய ஏற்பாட்டு முழுவதும் நீங்கள் பார்ப்பீர்களானால் அநேகர் பரிசுத்த ஆவியானவரையும் வரங்களையும் கை வைப்பினால் பெற்றிருக்கிறதை பார்க்கிறோம். So the second method of receiving the gifts of the Holy Spirit is by impartation or laying on of hands. ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு இரண்டாவது வழி கை வைப்பினால் பகிர்ந்தளிப்பினால் கிடைக்கிறது. That is more
that is more real and that is more permanent than just being associated. அதாவது ஒரு ஊழியத்தோடோ ஊழியக்காரோடோ சேர்ந்து இருப்பதை விட கை வைப்பினால் பகிர்ந்தளிப்பினால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறது அது நிரந்தரமானதா இருக்கிறது, சிறந்ததாகவும் இருக்கிறது. Another example is Elisha and Elijah. இன்னொரு உதாரணம் எலியா எலிசா. Elijah and Elisha, they were associated together. எலியாவும் எலிசாவும் ஒன்று சேர்ந்திருந்தார்கள். During that time, அந்த நாட்களில் there was also a lot of people under the school of the prophets. அநேகர் தீர்க்கதரிசியுடைய பிள்ளைகளாக அவர்களும் இருந்தார்கள். In the school of the prophets, இந்த பள்ளிக்கூட சாலையில் they only just prophesied a few things here and there. ஏதோ இங்க அங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தீர்க்கதரிசி சொல்லிட்டு இருந்தாங்க. There's a lot of people that call themselves prophetic. அநேகர் சில பேர் நான் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிப்பாங்க. But they're more pathetic than prophetic. ஆனால் தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்றதை விட ரொம்ப பரிதாபமானவர்கள் அப்படி இருப்பாங்க. And so just yeah here and yeah there. ஏதோ இங்க அங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. But the Elijah and Elisha story, ஆனா எலியா எலிசாவை எடுத்து பார்த்தீங்கன்னா Elisha really wanted this anointing. எலிசாவுக்கு இந்த அபிஷேகம் கண்டிப்பா வேணும் அப்படின்னு இருக்கிறார். And he not only was associated with Elijah, எலியாவோடு வெறும் சேர்ந்து இருக்கவில்லை, but he followed him so closely, he wanted that same mantle. எலியா மேல் என்ன சால்வை இருந்ததோ, என்ன அபிஷேகம் இருந்ததோ, அதே அபிஷேகம் எனக்கும் வேண்டும் என்கிற தெளிவோடு அந்த ஆசையோடு விடாமல் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தான். Don't be just satisfied with a little prophecy and little prophecy there. ஏதோ இங்க கொஞ்சம் தீர்க்கதரிசனம் அங்க கொஞ்சம் ஊழியம் தீர்க்கதரிசனம் அதுல கொஞ்சம் திருப்தி அடைந்திராதீங்க. In 1 Corinthians chapter 14, chapter 14, 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் verse 12 says, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, Paul is telling the Corinthians, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திக்கு சொல்லுகிறார், you Corinthians are crazy about the gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை குறித்து கொரிந்து சபையில் இருக்கிற நீங்கள் மிகவும் வாஞ்சை உள்ளவர்களா You இருக்கிறீர்கள். are so enthusiastic about the gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை குறித்து நீங்கள் மிகவும் ஆர்வம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். He said that's good. அது நல்லது. But use that zeal to build up the body of Christ. ஆனால் அந்த ஆர்வத்தை அந்த ஆசையை கிறிஸ்துவின் சரீரத்தை கட்டியெழுப்ப பயன்படுத்துங்கள். God is not going to give you the gifts of the Holy Spirit so you can go around telling everybody how great you are. தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியுடைய வரங்களை கொடுக்கிறது நீங்க ஊரெல்லாம் போய் நான் எவ்வளவு பெரியவன் தெரியுமா, நான் எவ்வளவு வரம் பெற்றவன் தெரியுமா என்பதை காட்டுவதற்காக அல்ல. God has ordained the gifts of the Holy Spirit to build up the church. சபையை கட்டி எழுப்புவதற்காகவே கர்த்தர் பரிசுத்த ஆவியுடைய வரங்களினால் வரங்களை கொடுக்கிறார். If we're wanting to have the gifts of the Spirit in our lives, நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் வேண்டும் என்று நீங்க விரும்புவீங்கன்னா, God's purpose for the gifts வரங்களை கொடுப்பதனுடைய தேவ நோக்கம் is to build up the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்தை கட்டி எழுப்புவதே. We need supernatural gifts. நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரங்கள் தேவை. You don't know what your brother or sister is going through. உங்கள் சகோதர சகோதரிகள் என்ன வழியாய் போகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. But when we walk in the supernatural gifts of the Holy Spirit, ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரிசுத்த ஆவியினுடைய வரங்களில் நான் நடக்கும்போது God will help us to minister to one another in a supernatural way. ஒருவரோடு ஒருவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் கர்த்தர் நமக்கு ஊழியம் செய்ய உதவுவார். Hallelujah. ஹல்லேலூயா. And so that's by impartation. அதுதான் பகிர்ந்தளிப்பு. But the third method of receiving the gifts of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை பெற்றுக்கொள்வதற்கான மூன்றாவது வழி, in my opinion, this is the most important. என்னுடைய அபிப்பிராயத்தில் இதுதான் மிக மிக முக்கியம் வாய்ந்தது. That is when you seek God with all of your heart. அது என்னதென்றால் உங்களுடைய முழு இருதயத்தோடு தேவனை நீங்கள் தேடுவது. Many people are trying to exercise the gifts of the Holy Spirit அநேகர் பரிசுத்த ஆவியானுடைய வரங்களில் செயல்பட வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். on the basis that they were associated with somebody with that anointing. என்ன விதத்தில் அவர்கள் செயல்பட விரும்புகிறார்கள் என்றால், நான் அவரோடு கூட இருக்கிறேன், நான் அவரோடு சேர்ந்து இருக்கிறேன், அதனால அந்த ஊழியத்தை நானும் செய்வேன் அப்படின்னு செய்ய விரும்புகிறார்கள். And many are operating in the gifts of the Holy Spirit அநேகர் பரிசுத்த ஆவியானுடைய வரங்களில் செயல்படுகிறார்கள் only on the basis of the fact that somebody laid hands upon them. ஓ, யாரோ ஒருத்தர் என் மேல கை வைத்திருக்கிறார், ஆகவே நான் பெற்றிருக்கிறேன், ஆகவே இந்த ஊழியத்தை செய்வேன் அப்படின்னு செய்றாங்க. If you limit yourself to only these two methods, வெறும் இந்த ரெண்டு வழிகளிலே உங்களை நீங்கள் சுருக்கிக் கொண்டால் it won't be a permanent thing. இது நிரந்தரமான ஒன்றாய் உங்களுக்கு இருக்காது. It won't last very long. இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. How do you undergird these other methods? மற்ற காரியங்களை எப்படி நீங்கள் வைத்துக் கொள்வது? Is seeking God with all your heart. நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு தேவனை தேடுவதுதான். Jeremiah chapter 29 says, எரேமியா 29 சொல்லுகிறது, verse 14, 14வது வசனம், you shall seek me and you shall find me நீ என்னை தேடுவாய், நீ என்னை கண்டடைவாய். when you search for me with all
all your heart. உன்னுடைய முழு இருதயத்தோடு என்னை தேடுவாயானால். God wants us to seek him with all our hearts. தேவன் நாம் எல்லோரும் முழு இருதயத்தோடு அவரை தேட வேண்டும் என்று விரும்புகிறார். But too many Christians, they're only thinking about using the gifts of the Spirit. ஆனால் अनेक கிறிஸ்தவர்கள் எப்படியாக வரங்களை பயன்படுத்தணும் அப்படி விரும்புறாங்க. If you're only depending upon association, வெறும் ஒருவரோடு சேர்ந்து இருக்கிறோம் அப்படி அதை மட்டுமே சார்ந்து இருப்பீங்கன்னா, if you're only depending upon impartation, வெறும் பகிர்ந்தளிப்பிலே நீங்கள் சார்ந்து இருப்பீங்களானால், somewhere you'll get deceived. ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். You have to have your fellowship with Jesus on a regular everyday basis. ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு கூட உங்களுக்கு தொடர்ச்சியான ஐக்கியம் இருக்க வேண்டும். Every day you seek him. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவரை தேட வேண்டும். And so when I left Dave Robertson to start my own ministry, ஆகவே டேவ் ரோபர்ட்சனை விட்டுட்டு என்னுடைய சொந்த ஊழியத்தை செய்ய நான் போனபோது, I applied all these three methods. இந்த மூன்று வழிகளையும் மூன்று வழிமுறையும் நான் செயல்படுத்தினேன். Because I was associated with him, நான் அவரோடு கூட சேர்ந்திருந்தேன். there was a lot of reflection of his ministry upon my life. அவர் செய்த ஊழியம் அப்படியே என் வாழ்க்கையில இருக்கிறது, அதனுடைய பிரதிபலிப்பை நான் பார்த்தேன். When I left him, I said, please lay hands upon me and impart 9 gifts of the Holy அவரை Spirit. விட்டுட்டு நான் போகும்போது அவர்கிட்ட சொன்னேன், உங்க கைகளை வைத்து பரிசுத்த ஆவியுடைய 9 வரங்களை என் மேல பகிர்ந்தளிங்கள் என்று சொல்லி So கேட்டேன். by faith I received an impartation from him. ஆகவே விசுவாசத்தினாலே அவரிடத்திலிருந்து ஒரு பகிர்ந்தளிப்பை நான் பெற்றுக்கொண்டேன். But I did not stop there. ஆனா அங்க மட்டும் நான் நிக்கல. I went ahead with the next one. அடுத்த மூன்றாவது வழிமுறையும் செய்ய ஆரம்பித்தேன். When I started out my ministry, என்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த போது I copied some things that I learned from Dave. டேவ் கிட்ட இருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேனோ அதை அப்படியே செய்ய ஆரம்பித்தேன். He had postcards. அவர் எப்பவுமே போஸ்ட் கார்ட்ஸ் வச்சிருப்பாரு. He sent it out to people. அத ஜனங்க கிட்ட கொடுப்பார். There's a picture of him. அதுல ஒரு பிக்சர் இருக்கும். It says miracle services. அதுல அவருடைய படம் இருக்கும். அதுல பார்த்தா அற்புத கூட்டங்கள் சுகமளிக்க கூட்டம் அப்படினு போட்டுருக்கும். It says Dave Robertson ministering in the gifts of healing and the word of knowledge. டேவ் ராபர்ட்சன் சுகமளிக்கும் ஊழியத்திலையும் ஞானத்தின் வரத்திலும் செயல்படுவார். All are welcome. ஆகவே எல்லோரும் வாருங்கள். Time, place and date. நேரம், இடம், காலம் அதெல்லாம் போட்டுருப்பாங்க. So when I started out, I started copying that method. இப்போ நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்த போது நானும் அதையே அப்படியே பின்பற்ற ஆரம்பித்தேன். So instead of his picture, I put my picture there. அவருடைய போட்டோ போடுறதுக்கு பதிலா என் போட்டோ போட்டேன். I said Evangelist Augie David. Ministering in the gifts of healing and the word of knowledge. சுகமளிக்கும் வரத்திலும் word of knowledge வரத்திலும் செயல்படுவார். Time, date and place. நேரம், தேதி, இடம். And I started sending out the invitations to people. இப்படி போஸ்ட் கார்ட்ஸ் ரெடி பண்ணி அநேகருக்கு அனுப்ப ஆரம்பித்தேன். But for 6 to 8 months there was no manifestation of these miracles. ஆனால் 6 இருந்து 8 வருஷங்கள் எந்த ஒரு காரியமும் நடக்கவில்லை. மாதங்கள் எதுவுமே நடக்கவில்லை. 6 to 8 months. 6 இருந்து 8 மாசங்கள். But I did something. ஆனா ஏதோ ஒன்னு செஞ்சேன். I wrote a contract between me and God. எனக்கும் தேவனுக்கும் ஒரு ஒப்பந்தத்தை செய்தேன். On a piece of paper, ஒரு பேப்பர்ல எழுதினேன். I wrote down some promises of God. தேவனுடைய சில வாக்குத்தத்தங்களை எழுதினேன். For example, உதாரணத்திற்கு Psalm 37 verse 4 says, சங்கீதம் 37:4 சொல்கிறது, delight yourself in the Lord and he'll give you the desires of your heart. கர்த்தருக்குள்ளே நீங்கள் மனமகிழ்ச்சியா இருங்கள், உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அவர் கொடுப்பார். And John 15 verse 7 says, யோவான் 15:7 சொல்கிறது, abide in me and let my words abide in you. நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், என் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கும். And you can ask what you will and it shall be granted. ஆகவே உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்பீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு அதை கொடுப்பேன். John 16:23 and 24. யோவான் 16:33-34. Ask the Father in my name. என் பிதாவை என்னுடைய நாமத்தில் கேளுங்கள், He will give it to you. அவர் உங்களுக்கு கொடுப்பார். That your joy might be made full. ஆகவே உங்களுடைய சந்தோஷம் பூரணமாக்கப்படும். And also Mark 11:24. மார்க் 11:24. Jesus said, இயேசு சொன்னார், whatever you desire, நீ எதையெல்லாம் வாஞ்சிக்கிறாயோ at that very moment of prayer, நீ ஜெபிக்கிற அந்த நேரமே believe you've already received it. நீ பெற்றுக்கொண்டா என்று விசுவாசி, And it shall be granted. அது அப்படியே உனக்கு கொடுக்கப்படும். Then 2 Corinthians chapter 4, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் verse 13 says, 13வது வசனம் சொல்கிறது, the law of faith விசுவாச பிரமாணம் is to believe in the heart இருதயத்தில் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், and to speak with the mouth. உங்களுடைய வாயினால் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். Paul said, பவுல் சொல்லுகிறார், I have believed, நான் விசுவாசித்திருக்கிறேன், therefore I have spoken. ஆகவே நான் பேசுகிறேன். We believe, நாம் விசுவாசிக்கிறோம், therefore we speak. ஆகவே நாம் பேசுகிறோம். That's the law of faith. அதுதான் விசுவாச பிரமாணம். And then Romans chapter 4,
ரோமர் 4வது அதிகாரம் verse 17 says, 17ஆம் வசனம் சொல்லுகிறது, faith calls into existence things that are not. விசுவாசம் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறது. So based on these scriptures, நான் சொன்ன இந்த வசனங்களின் அடிப்படையில் also John 14 and verse 12, யோவான் 14:12 வசனத்தின்படி Jesus said, the works I do you will do also, இயேசு சொல்லுகிறார், நான் செய்த இந்த கிரியைகள் நீங்களும் செய்வீர்கள், and greater works. இதைவிட அதிகமாய் செய்வீர்கள். Some people say, is it possible to walk in all the gifts of the Spirit? சிலர் கேட்பார்கள், பரிசுத்தாவினுடைய எல்லா வரங்களிலும் செயல்படுவது சாத்தியமா? Jesus said, the works I do you will do also. இயேசு சொன்னார், நான் செய்ததை நீங்களும் செய்வீர்கள். If I want to do the works of Jesus, இயேசுவினுடைய கிரியைகளை மாத்திரம் செய்ய I will வேண்டுமானால் need all the 9 gifts of the Holy Spirit. எனக்கு பரிசுத்தாவினுடைய எல்லா 9 வரங்களும் தேவை. If I'm going to do the greater works, பெரிய அதைவிட பெருசா இன்னும் அதிகமா செய்ய போறேன்னா I definitely need all the 9 gifts of the Holy Spirit. எனக்கு நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவருடைய 9 வரங்கள் தேவை. Some people just limit themselves. சிலர் அவங்களே அடக்கிக் கொள்வார்கள். I'll just claim 1 or 2 gifts, that's all. ஏதோ 1-2 வரங்கள் இருந்தா போதும். The Mark 9:23 Jesus said, மார்க் 9:23 இயேசு சொல்லுகிறார், all things are possible to him that believes. விசுவாசிக்கிறவர்களா எல்லாம் கூடும். I believe all the gifts of the Spirit are possible to operate in. நான் விசுவாசிப்பது என்னவென்றால் எல்லா வரங்களும் நம்மால் செயல்படுத்த முடியும். Of course the gifts and callings of God are given. தேவனுடைய வரங்களும் தேவனுடைய அழைப்பும் கொடுக்கப்படுகிறது. There are certain callings that will have a predominant manifestation of certain gifts. ஆனால் சில குறிப்பிட்ட அழைப்புகளின் மேல் சில குறிப்பிட்ட வரங்கள் மிக அதிகமாய் செயல்படுகிறதை பார்ப்போம். But what if in the middle of the night your baby is very sick and dying? ஆனால் ஒரு ராத்திரி வேளை உங்க குழந்தை ரொம்ப வியாதிப்பட்டு மரிக்கிற தருவாயில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? You're looking for somebody with the gifts of healing. சுகமளிக்கிற ஊழியர் எங்கயாவது இருப்பாங்களா அப்படி நீங்க தேடுறீங்க. And you don't have Benny Hinn's phone number. உங்ககிட்ட பென்னியின் ஃபோன் நம்பர் இல்ல. Catherine Kuhlman has died already. கேத்ரின் குல்மன் ஏற்கனவே செத்துட்டாங்க. What are you going to do? இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? But you are a believer. ஆனா நீங்க ஒரு விசுவாசி. As a believer, ஒரு விசுவாசியாய் you have every right to lay hands on the sick. வியாதியஸ்தர் மேல் கை வைக்க உங்களுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. You see, there's the gift ministry, but then there's the believers ministry. அதாவது வரங்கள் பெற்று ஊழியம் செய்வதற்கு விசுவாசிகளாய் இருக்கிறவர்கள் ஊழியம் செய்வதற்கு. In 1 Corinthians chapter 12, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், it says, do all have the gifts of healings? சுகமளிக்கிற ஊழியம் எல்லாருக்கும் உண்டா? Do all prophesy? எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்களா? And he says, covet earnestly the best gifts. பவுல் சொல்லுகிறார், எல்லா வரங்களையும் வாஞ்சியுங்கள் என்று சொல்லுகிறார். There are certain ministries that will dominate in certain gifts. சில ஊழியர்கள் சில ஊழியங்கள் சில குறிப்பிட்ட வரங்களில் அதிகமாய் செயல்படுவார்கள். But you're a believer. ஆனால் நீங்க ஒரு விசுவாசி. All things are possible to him that believes. யார் விசுவாசிக்கிறார்களோ அது சாத்தியம் கூடும். And you can walk in the gifts of the Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியுடைய வரங்களில் நடக்க முடியும். And so we're talking about the third method of receiving the gifts of the Spirit. பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்வதிலே மூன்றாவது வழிமுறை So I wrote a contract on a piece of paper between me and God. எனக்கும் தேவனுக்கும் ஒரு பேப்பர்ல ஒரு சின்ன ஒப்பந்தத்தை நான் எழுதினேன். Lord, based on all these promises, ஆண்டவரே நீ சொன்ன இந்த எல்லா வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில் I'm asking you for all the 9 gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய எல்லா 9 வரங்களையும் நான் கேட்கிறேன். And according to Mark 11:24, மார்க் 11:24 படி Jesus said, இயேசு சொன்னார், whatever you desire, நீ எதையெல்லாம் வாஞ்சிக்கிறாயோ at that very moment of prayer, அந்த ஜெப நேரத்திலேயே believe you have already received நீ it, பெற்றுக்கொண்டாய் என்று நீ விசுவாசி, and it shall be granted. அது உனக்கு அப்படியே ஆகும். So I said, Lord, on the basis of these promises, நான் சொன்னேன், நான் எழுதி வைத்த இந்த எல்லா வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில் I'm asking you for all the 9 gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய எல்லா 9 வரங்களையும் நான் கேட்கிறேன். And I believe, நான் விசுவாசிக்கிறேன். I now receive ஆகவே நான் இப்பொழுது all பெற்றுக்கொள்கிறேன். 9 gifts of the Holy Spirit. எல்லா 9 வரங்களையும் பெற்றுக்கொள்கிறேன். Romans 4:17 says, ரோமர் 4:17 சொல்லுகிறது, faith calls into existence things that are not as though they were. இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல விசுவாசம் அழைக்கிறது. So I began to call things that are not as though they were. ஆகவே இல்லாதவைகளை இருப்பது போலவே நான் வாய் திறந்து கூப்பிட I ஆரம்பித்தேன். said, I thank you, Lord. நான் சொன்னேன், நன்றி ஆண்டவரே. All 9 gifts of the Holy Spirit எல்லா 9 ஆவியின் வரங்களும் are being abundantly manifested அது முழுவதுமாய் செயல்பட ஆரம்பிக்கிறது. day by day, நாளுக்கு நாள், week by week, வாரம் வாரமாய், month by month, மாதம் மாதமாய், year by year, வருஷம் in வருஷமாய், an ever increasing way, இன்னும் அதிக பெருக்கமாய் செயல்படுகிறது. in an ever increasing accurate way. என்றென்றைக்கும் பெருகி துல்லியமாய்
அதிகமான விதத்தில் பெருகுகிறது. Every day, ஒவ்வொரு நாளும் morning and evening, காலையும் மாலையும் I took this piece of paper, இந்த சின்ன பேப்பர் எடுப்பேன். which was in my purse. அது என் பர்ஸ்ல இருக்கும். I opened it up. அதை திறப்பேன். I went over all those scriptures. அந்த வசனங்களை திரும்ப வாசிப்பேன். I said, Lord, on the basis of your word, உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் I believe I have received them. அதையெல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன் என்று I விசுவாசிக்கிறேன். have a contract with you. உம்மிடத்தில் எனக்கு ஒரு ஒப்பந்தம் I want உண்டு. to thank you, Lord. ஆண்டவரே நன்றி. So for about 6 or 7 months, I did this morning and night. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் காலையிலயும் சாயங்காலம் இதை பண்ணிக்கிட்டே இருந்தேன். I was exercising my faith. என்னுடைய விசுவாசத்தை செயல்படுத்தி I கொண்டிருந்தேன். was calling things that are not as though they were. எது இல்ல ஆனா இருக்கிறது போலவே கூப்பிட ஆரம்பித்தேன். But for 6 months, there was no manifestation of miracles or these gifts. 6 மாசமா இந்த வரங்களை குறித்ததான செயல்களோ செயல்பாடுகளோ ஒன்றுமே இல்லை. But by faith, I was sending these cards out to people. ஆனால் விசுவாசத்தினாலே இந்த கார்டை எல்லாருக்கும் நான் அனுப்பிட்டே இருந்தேன். I'm sure people were wondering, எனக்கு நல்லாவே தெரியும் பெற்றுக்கொள்றவங்கள கண்டிப்பா ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. what gifts of healing? என்ன சுகமளிக்கும் ஊழியம்? What word of knowledge? என்ன word of knowledge? But I didn't care. ஆனா எனக்கு அத பத்தி கவலை இல்ல. I was not walking by sight. நான் வெறும் பார்த்து நடக்கிறவனா I இல்ல. was walking by faith. நான் விசுவாசத்தில் நடக்கிறேன். There's a famous college called Dartmouth College. டார்ட்மத் காலேஜ் என்ற ஒரு ஃபேமஸ் காலேஜ் இருக்கு. In the state of New Hampshire in America. அமெரிக்காவில நியூ ஹாம்ஸ்டர்ல அந்த காலேஜ் இருக்கு. And a friend of mine invited me to come to that campus. என்னுடைய நண்பர் ஒருவர் அந்த கேம்பஸ்க்கு வரும்படி என்னை கூப்பிட்டார். And I ended up speaking there for 3 weeks. அங்கே 3 வாரமாய் தொடர்ந்து பேசுவது எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. There was about 100 students that were believers. அங்கே 100 பேர் விசுவாசிகளா இருந்தார்கள். But most of them were against healing. ஆனால் அநேகர் சுகத்திற்கு எதிராக இருந்தார்கள். They were very much upset with my messages. நான் சொன்ன பிரசங்கித்த செய்திகள் அவர்களுக்கு பிடிக்கல, ரொம்ப பிடிக்காம போயிடுச்சு. And they would come just to see what I was going to say. நான் என்ன பேச போறேன் அப்படின்னு கேட்கிறதுக்காகவே என்ன பண்றாரு பாப்போம் அப்படின்னு வருவாங்க. After I preached, நான் பிரசங்கம் பண்ண அப்புறம் there was 10 believers there standing there. 10 விசுவாசிகள் அங்கே நின்று இருப்பாங்க. With their Bibles open. 10 அதாவது பிலீவர்ஸ் நம்புறவங்க பைபிள் திறந்து வச்சிட்டு இருப்பாங்க. To argue with me. என்னோடு கூட வாக்குவாதம் செய்ய. What about Paul's thorn in the flesh? பால் அப்போஸ்தலனாகிய பவுல் சரீரத்து மாம்சத்துல முள்ளுன்னு சொன்னா அது என்ன? What about the sufferings of Job? யோபனுடைய பாடுகள் என்ன? It's not God's will to heal everybody. எல்லாரையும் சுகமாக்குவது தேவனுடைய சித்தம் அல்ல. So every night they were coming and arguing with me, very hostile and angry. ஒவ்வொரு நாளும் நான் பிரசங்கம் பண்ணதுக்கு அப்புறம் பைபிள் எடுத்து வந்து என்கிட்ட தர்க்கம் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தான். God used that kind of a situation அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை to begin the manifestation of the gifts of the Spirit. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஆவியினுடைய வரங்கள் செயல்படுவதற்கான ஒரு இடமாய் கர்த்தர் பயன்படுத்தினார். So one night after I preached, ஒரு ராத்திரி நான் பிரசங்கம் பண்ணதுக்கு அப்புறம் I told everybody to stand up. எல்லாரும் எழும்பி நிக்க சொன்னேன். And I had my eyes closed. கண்ணை மூடிட்டு இருந்தேன். Suddenly I found myself pointing in this direction. கண்ணை மூடிட்டு இருக்கேன். ஆனா என்னையும் அறியாம திடீர்னு பார்த்தா என் கையை அப்படியே இந்த I பக்கமா said, there's a நீட்டிட்டு lady here on my right hand side. அப்படி சொல்றேன். இங்க என்னுடைய வலது பக்கத்துல ஒரு பெண்மணி இருக்கிறீங்க. You have pain in the right side of your chest. உங்களுடைய வலது பக்க இருதயத்தில் உங்களுக்கு வலி இருக்கு. The Lord Jesus heals you now. கர்த்தர் உங்களை இப்போதே சுகமாக்குகிறார். After I said that, அத சொன்னதுக்கு அப்புறம் I'm thinking, you fool, why did you say such a thing? சொன்னதுக்கு அப்புறம் டேய் முட்டாள் ஏன்டா இப்படி சொன்ன அப்படி நானே கேட்டுக்கிறேன். They're already so angry with me. ஏற்கனவே உனக்கு டெய்லி வந்து வசனம் காட்டி கோவப்பட்டு They're இருக்காங்க. finding so much fault in me. ஏற்கனவே நான் பேச நிறைய குத்தம் கண்டுபிடிக்கிறாங்க. So after I finished, நான் முடிச்சதுக்கு அப்புறம் a lady from this side came running to me. நான் எங்க கை காட்டனோ அந்த பக்கத்துல இருந்து ஒரு பெண் ஓடி வந்தாங்க. She said, brother, I was watching you very closely. அவங்க சொன்னாங்க, பிரதர் உங்களை ரொம்ப நெருக்கமா நான் பார்த்துட்டே இருக்கேன். You had your eyes closed. உங்க கண்ணை நீங்க டைட்டா மூடி இருக்கீங்க. But you pointed straight to me. ஆனா நீங்க கை காட்டும்போது உங்க கை விரல் நேரா என்ன பார்த்து இருந்தது. And said, there's a lady here that had pain in the right side of the chest. நீங்க சொன்னீங்க இங்க ஒரு பெண் இருக்கீங்க, உங்களுடைய வலது மார்பில வலி இருக்கிறது. Jesus heals you. இயேசு உங்களை சுகமாக்குகிறார். She said, when you said that, அவங்க சொன்னாங்க நீங்க அதை சொன்னபோது pointing to me, என்ன பார்த்து சொன்னபோது with your eyes closed, உங்க கண்ணு மூடிட்டு இருக்கு. suddenly that pain in the right side of the chest suddenly just disappeared. திடீர்னு என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிற அந்த வலி என்னை விட்டு அப்படியே போய் விட்டது. I was so excited. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. I wanted to jump up and say, really? I wanted to say that. எனக்கு உள்ள எப்படி இருந்துச்சு, குதிச்சு உண்மையாவா கேட்கற போல இருந்துச்சு. But I controlled myself. ஆனா என்ன நானே கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டேன். I said, of course, this is normal.
உள்ளுக்குள்ள குதிக்கணும் போல காண அதெல்லாம் சாதாரண எல்லாம் நடக்கும் அப்படின்னு வெளியே சொல்லிக்கிட்டேன். And the next day, அடுத்த நாள் after I finished preaching, கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் I பிரசங்கம் told பண்ண everybody to stand up, எல்லாரும் எழும்பி நிக்க சொன்னேன். and I had my eyes closed. கண்ணை மூடிட்டு இருக்கேன். I was walking back and forth. இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கேன். I just pointed to a couple of people here and there, but not knowing what I was doing. அதாவது கண்ணை மூடிக்கிட்டே என்ன பண்றேன்னு தெரியாம இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி ரெண்டு மூணு பேர் கை And I காட்டிட்டு called out more conditions. இன்னும் இந்த வியாதி இந்த வலி அப்படின்னு சொல்லி நிறைய கூப்பிட ஆரம்பித்தேன். People come running to me after the meeting. கூட்டம் முடிஞ்ச அப்புறம் ஜனங்க அப்படியே ஓடி வராங்க. Brother, you had your eyes closed, அதாவது உங்க கண்ணு மூடிட்டு இருந்தீங்க, but you pointed straight to me ஆனா கரெக்ட்டா கையை என்ன பார்த்து சொன்னீங்க, and described what my condition is. என் நிலைமை என்னவோ அதை கரெக்ட்டா சொன்னீங்க. And the pain is gone. அந்த வலி போயிடுச்சு. And like this 2 or 3 nights in a row, these things started happening. இது போல 2-3 இரவுகள் தொடர்ச்சியாக கூட்டங்கள் நடக்க ஆரம்பித்தது. On another night, இன்னொரு ராத்திரி I did the same thing. அதே போல செஞ்சேன். But after I finished calling out conditions, ஆனா இந்த நிலைமையில இருக்கீங்க, அந்த நிலைமையில சொன்னதுக்கு அப்புறம் I told people to sit down. எல்லாரையும் உட்கார சொன்னேன். Suddenly I was drawn to one lady in the back there. திடீரென்று பின்பக்கத்தில் இருந்த ஒரு பெண்ணிடத்தில் நான் இழுத்து செல்லப்பட்டு, Sister, why don't you stand up? என்னுடைய பார்வை அந்த சகோதரி கிட்ட போச்சு. நான் சொன்னேன், சிஸ்டர் ஏன் நீங்க எழும்பி நிக்க கூடாது, What do you need from the Lord? கர்த்தரிடத்துல உங்களுக்கு என்ன வேணும்? She said this. அவங்க இது சொன்னாங்க, 3 minutes ago, 3 நிமிஷங்களுக்கு முன்பு you had your eyes closed. உங்க கண்ணு மூடிட்டு இருந்தீங்க, You pointed straight to me நீங்க நேரா என்ன பாத்தீங்க, and you said, நீங்க சொன்னீங்க, there's a lady here. இங்க ஒரு பெண் இருக்கிறீங்க, God is healing you of your sinus condition. கர்த்தர் உங்களுடைய சைனஸ் கண்டிஷனை சுகமாக்குகிறார். When she said that, அதை சொன்னபோது suddenly I remembered. திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, 3 minutes earlier, 3 நிமிஷத்துக்கு முன்பு I had a quick vision of an outline of a nose. உடனே அப்பொழுது மூக்கினுடைய அந்த மூக்கினுடைய அந்த படத்தை நான் பார்த்தேன். And I'm thinking, it could have been a man's nose. Why did I say a woman's nose? அது Or a condition. வெறும் மூக்கு மட்டும் தான் பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு ஆணா கூட இருக்கலாம். ஆனா எப்படி நான் அது ஒரு பெண்ணுடைய மூக்கு அப்படி எப்படி தெரிஞ்சது? Why did I say sinus? It could have been some breathing problem. நான் ஏன் கரெக்ட்டா மூக்க பார்த்தபோது சைனஸ் ஒருவேளை மூச்சு பிரச்சனையா இருக்கலாம். Why did I point to that lady? ஏன் சரியா அந்த பெண்ணிடத்துல காட்டினேன்? And she said, as soon as you pointed that, describe my condition. நீங்க கை நீட்டி என்னை காட்டி என்னுடைய நிலைமையை சொன்னபோது, She said, the sinus is gone. I'm healed. I can breathe normally. அவங்க சொன்னாங்க சைனஸ் போயிருச்சு, என்னால சுகமா மூச்சு விட முடியுது. And I was wondering, Lord, I don't know, what am I doing right? எனக்கு புரியல, எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன இப்ப சரியா பண்ணிட்டேன், என்ன நடக்குது எல்லாம். Next day again, after I finished my message, அடுத்த நாள் அதே போல பிரசங்கம்லாம் முடிச்ச அப்புறம் I started walking around. அப்படியே நடக்க ஆரம்பித்தேன். Suddenly I noticed that my hand got warm. திடீர்னு பார்த்தா என் கை அப்படியே வெதுவெதுப்பாயிடுச்சு. I was just going around like this, இப்படியே நடக்கிறேன். and suddenly my hand got hot. என்னுடைய கை அப்படியே சூடாயிடுச்சு. And I decided, let me point to wherever it's the most warm. எங்க வெதுவெதுப்பா இருக்கோ அங்க கை நீட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். If I moved it just a little bit, it turned cold. கொஞ்சம் அப்படி நகர்த்தினா என் கை அப்படியே குளிரா மாறுது. If I moved it back again, it was warm again. கொஞ்சம் அப்படி பின்னாடி நகர்த்தினா அப்படியே வெதுவெதுப்பா மாறுது. If I moved it this way, it got cold again. இன்னும் கொஞ்சம் வலது பக்கம் போனா திரும்ப சில்லுன்னு ஆயிடுது. I had my eyes closed. கண்ணை மூடிட்டே இருக்கேன். I just decided, let me point to where my hand is the most warm. எங்க ரொம்ப வெதுவெதுப்பா இருக்கோ அங்க நான் கை நீட்ட போறேன் அப்படின்னு முடிவு பண்ணேன். And I had my eyes closed. என் கண்ணை மூடிட்டு தான் இருக்கேன். And I found myself describing conditions of the people that my hand was pointing to. என் கை எங்க நான் வச்சிருக்கிறேனோ அந்த இடத்துல அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே அவங்களுடைய நிலைமையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். And they would come and testify that was exactly the condition. அவங்க கூட்டம் முடிச்ச அப்புறம் சொல்லுவாங்க, எங்க நிலைமை அப்படிதான் இருந்துச்சு, இப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லுவாங்க. And then next night again I started doing the same thing. அடுத்த ராத்திரி இதே போல பண்ண ஆரம்பிச்சேன். Except this time I noticed more visions. இந்த முறை எப்படி ஆயிருச்சுன்னா நிறைய தரிசனங்கள் பார்க்கிறேன். And like this the word of knowledge began to grow. இது போல ஞானத்தை போதிக்கிற வரம் அப்படியே பெருக ஆரம்பித்தது. By God's grace, கர்த்தருடைய கிருபையினால் I've been in ministry 47 years. ஊழியத்துல இப்பொழுது 47 வருஷங்கள் Praise இருக்கிறேன். God. Amen. I don't know how that's possible because I feel like I'm 47 years old. அது எப்படி சாத்தியம் தெரியல, 47 வயசு தான் ஆகுது அப்படின்னு நான் உணர்றேன். By the grace of God. அதான் கர்த்தருடைய கிருபையினாலே. And I've gone all over the world. உலகத்திலும் எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கேன். And hundreds of thousands of people around the world have received miracles and testimonies by the word of knowledge like this. இது போல ஞானத்தை போதிக்கும் வரத்தினால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் சுகத்தை பெற்றிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். About 35 years ago when I was here in Chennai, 35 வருஷத்துக்கு முன்பு சென்னைக்கு வந்தபோது, you know about brother Nehru Dhairiyam and Ashwin Dhairiyam. பிரதர் நேரு தைரியம், அஸ்வின் தைரியம், அவங்கள பத்தி They கேள்விப்பட்டிருக்கீங்க. own Good News Television. குட் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்தை They had வச்சிருக்காங்க. just got a new studio.
அவங்களுக்கு ஒரு புது ஸ்டுடியோ இருந்துச்சு. They asked me to come and dedicate the studio and pray for them. அந்த ஸ்டுடியோக்கு வந்து நீங்க பிரதிஷ்டை செய்து ஜெபிக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. And there was a worker there, but he was standing towards the end. அங்க வேலை செய்யற ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஆனா ஒரு மூலையில நின்று இருந்தார். He was not a believer, ஒரு விசுவாசி அல்ல. but he worked for them. ஆனா அவங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தார். As I was praying, ஜெபித்துட்டு இருக்கும்போது suddenly I saw a vision about this man in the back. திடீர்னு அங்க பின்னாடி நின்றுட்டு இருந்த அவரை குறித்து ஒரு தரிசனத்தை பார்த்தேன். I said, brother, சொன்னேன், பிரதர், I saw that very recently you went to a furniture shop. நான் சொன்னேன், பிரதர், சமீபத்துல நீங்க ஒரு ஃபர்னிச்சர் கடைக்கு போயிருந்தீங்க. You wanted to buy some furniture for your family. உங்க குடும்பத்துக்காக ஏதோ சில ஃபர்னிச்சர் வாங்கணும்னு நீங்க விரும்புனீங்க. You really wanted to get that for your family. எப்படியாகலும் நம்ம குடும்பத்துக்கு இதை வாங்கிரணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்க. When they told you the price of it, you decided, I cannot get it, I cannot afford it. ஆனா அதனுடைய விலையை சொன்னபோது ஆஹா நம்மளால வாங்க முடியாது அப்படின்னு வந்துட்டீங்க. I said, brother, the Lord tells me tell you he loves you. நான் சொன்னேன், பிரதர், கர்த்தர் உங்ககிட்ட ஒன்று சொல்றாரு, அவர் உங்களை நேசிக்கிறார், and you will be able to get that. உங்களால அதை வாங்க முடியும். I finished and I left. அதை சொல்லி முடிச்சு நான் முடிஞ்சு கிளம்பிட்டேன். 2 hours later, 2 மணி நேரத்துக்கு அப்புறம் brother Nehru called me. பிரதர் நேரு என்னை கூப்பிட்டாங்க. He said that man is completely out of control. அந்த மனுஷன் இப்போ சுத்தமா கட்டுப்பாடு இழந்து இருக்காரு. He is so excited. அவர் ரொம்ப ஆச்சரியமா பூரிப்பா இருக்கிறார். He said, how did this man know? எப்படி இந்த மனுஷனுக்கு தெரியும்? Because yesterday I went to this furniture shop. நேத்து இந்த கடைக்கு போயிருந்தேன். And I wanted to get this thing, but I couldn't because it was too expensive. என்னால நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா ரொம்ப விலையா இருந்தனால வாங்கல. So by God's grace, there's hundreds of thousands of testimonies all over the world. ஆகவே கர்த்தருடைய கிருபையினால் இது போல 1000 நூற்றுக்கணக்கான சாட்சிகள் முழு உலகத்திலும் நான் பார்த்திருக்கிறேன். But I want to give you a key that will help you to move in the gifts of the Spirit with accuracy and the visions and so on. ஆனால் இது போல தரிசனங்கள், வெளிப்பாடுகள், ஆவியின் வரங்களில் மிக துல்லியமாய் செயல்படுவதற்கான ஒரு திறவுகோலை, ஒரு நுணுக்கத்தை உங்களுக்கு நான் சொல்ல The விரும்புகிறேன். number one key is praying in tongues much. முதலாவது திறவுகோல் என்ன அப்படின்னா ஆவியிலே அந்நிய பாஷையிலே ஜெபிப்பது, பேசுவது. In Ecclesiastes chapter 3, பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் verse 11 says, 11ஆம் வசனம் சொல்லுகிறது, God makes everything beautiful in his time. கர்த்தர் அதனதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். We're familiar with that song. He makes everything beautiful in his time. இந்த பாடல் நமக்கு தெரியும். அவர் அதனதன் காலத்தில் அவருடைய நேரத்தில் எல்லாவற்றையும் அழகாய் முடிப்பார். But it's in Ecclesiastes chapter 3, ஆனால் பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் verse 11. 11ஆம் வசனத்தில் இருக்கிறது, He makes everything beautiful in his time. அவர் எல்லாவற்றையும் அவருடைய காலத்தில் அழகாய் செய்து முடிக்கிறார். But the same verse அதே வசனத்துல goes on to say this. தொடர்ந்து இப்படி சொல்லுகிறது, God has placed a world in the heart of man. தேவன் முழு உலகத்தையும் மனிதனுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். And this is why man does not know where God is at work. ஆகவேதான் மனிதனால் தேவன் எங்கே கிரியை செய்கிறார், அறியாமல் மனிதன் இருக்கிறான். You may look like a very simple person. நீங்க பார்க்க ரொம்ப சாதாரண மனுஷனா இருக்கலாம். There's a world on the inside of you. ஆனா உங்களுக்குள்ள ஒரு உலகமே இருக்கிறது. It's like a universe inside of you. உங்களுக்குள்ளேவே ஒரு அண்ட சராசரம் இருக்கிறது. There's the world of the imagination. கற்பனையின் உலகம் உங்களுக்குள் இருக்கிறது. There's the world of the emotions. உணர்வின் உலகம் உங்களுக்குள் இருக்கிறது. There's the world of the reasoning. காரணம் காண்பிக்கிற உலகம் உங்களுக்குள் இருக்கிறது. There's the world of the memories. ஞாபகத்தின் நினைவுகளின் உலகம் உங்களுக்குள் There's your இருக்கிறது. personal world. உங்களுக்குள்ளே தனிப்பட்ட உங்கள் உலகம் இருக்கிறது. How you deal with people in your family. உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் எப்படி குடும்பத்தினரோடு How you deal செயல்படுறீங்க? with people in church. உங்கள் சபையில் இருக்கிறவர்களோடு எப்படி செயல்படுறீங்க? How you deal with people in society. சமுதாயத்தில் இருக்கிறவர்களோடு எப்படி செயல்படுறீங்க? There's a personal world. ஒரு தனிப்பட்ட உலகம் உங்களுக்குள் You இருக்கிறது. don't know what's in the world on the inside of you. உங்களுக்குள் இருக்கிற அந்த உலகத்தில் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. Many people have gone through a lot of pain in their lives. அநேகர் ஏராளமான வழிகளில் அவர்களுடைய வாழ்க்கை As வேதனையில் போய் children that are growing up, பிள்ளைகளாய் வளரும் போதே they have been physically abused, சரீர பிரகாரமாக தாக்கப்படுகிறார். சரீர பிரகாரமாக தவறாக mentally abused, மன ரீதியான துஷ்பிரயோகங்கள், emotionally rejected, உணர்வு ரீதியாக புறக்கணிக்கப்படுகிறார்கள். and unfortunately many are sexually abused also. துரதிர்ஷ்டவசமாக பாலியல் ரீதியிலும் அநேகர் தவறாய் நடத்தப்படுகிறார்கள். And many families have broken up. அநேக குடும்பங்கள் உடைக்கப்படுகிறது. And kids grow up feeling very rejected and confused. இப்படி உடைக்கப்பட்டிருக்கிறபடியால் பிள்ளைகள் வளரும் போதே அவர்கள் உடைக்கப்பட்டு குழம்பின நிலையில் வளர்கிறார்கள். There's a lot of hurt inside. ஏராளமான காயங்கள் உள்ளே இருக்கிறது. There's a lot of bitterness inside. உள்ளே ஏராளமான கசப்புகள் இருக்கிறது. There's a lot of confusion inside. ஏராளமான குழப்பங்கள் இருக்கிறது. But it's deep in the subconscious realm. ஆனால் இது ஆழ் மனதின் அந்த மண்டலத்தில் இருக்கிறது. You don't know what part of the world inside of you there is possibly sin.
உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எந்த பகுதியின் உலகம் பாவமா இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். You don't know what part of the world on the inside of you, they may be strongholds or handles that the devil has. உங்களுக்குள்ள இருக்கிற நான் சொன்ன இத்தனை உலகம் சொன்னனே, அந்த உலகத்தில் எந்த உலகம் ஒரு அரணாய் பிசாசினுடைய பிடியா இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். You don't know what part of the world on the inside of you there is weakness. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உலகத்தின் ஒரு பகுதி எது பலவீனமா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். There's pain, வலி இருக்கலாம், there's grief, துயரம் இருக்கலாம், there's rejection, புறக்கணிப்பு இருக்கலாம், there's hurt, காயம் இருக்கலாம். You don't know what's in the world on the inside of you. உங்களுக்குள்ள அந்த எந்த உலகத்துல இருக்குன்னு தெரியாம இருக்கலாம். So Ecclesiastes 3 says God makes everything beautiful in his time. ஆகவே பிரசங்கி 3 சொல்லுகிறது தேவன் அவருடைய காலத்தில் எல்லாவற்றையும் அழகாய் But he's செய்கிறார். placed the world on the inside of us. ஆனால் நமக்குள்ளே அவர் உலகத்தை வைத்திருக்கிறார். We don't know what part of the world inside of us God is at work. நமக்குள்ளே எந்த பகுதியின் உலகத்தில் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று நமக்கு தெரியாம இருக்கலாம். When we come to church and worship God, we feel the presence of God. நாம் சபைக்கு வருகிறோம், பாடி அவரை ஆராதிக்கும்போது தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். But during the rest of the week you wonder, where did God go? ஆனால் மீதி உள்ள நாட்களில் தேவன் எங்க போயிட்டாரு, பிரசன்னமே இல்லை அப்படி நினைக்கிறோம். Because you don't know what part of the world on the inside of you God is at work. காரணம் உங்களுக்குள்ளே எந்த உலகத்தின் எந்த பகுதியில் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியவில்லை. In Proverbs chapter 20, நீதிமொழிகள் 20 verse 27 says, 27 சொல்லுகிறது, the spirit of man is the candle of the Lord. மனிதனுடைய ஆவி தேவனுடைய மெழுகுவர்த்தியா இருக்கிறது, The spirit of வெளிச்சமா விளக்கா இருக்கிறது. The spirit of man is a candle of the Lord. மனுஷனுடைய ஆவி தேவனுடைய விளக்கா இருக்கிறது. That searches the entire being on the inside of you. அவனுடைய ஆழங்களை அது ஆராய்ந்து அறிகிறது. In other words, இன்னொரு வார்த்தையில் சொல்வேனானால், your human spirit உங்களுடைய மனுஷ ஆவி is the searcher, is the scanner. அது தேடுகிறது, அது கண்டறியும்படியாக Your தேடுகிறது. human spirit has the ability to scan throughout the world that's on the inside of you. உங்கள் மனுஷ ஆவி உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா உலகத்தையும் தேடி ஆராய்ந்து அறியக்கூடிய திறன் வாய்ந்ததா இருக்கிறது. And Psalm 77 verse 6 says, சங்கீதம் 77:6 சொல்கிறது, David says when he's overwhelmed with trouble, தாவீது அவன் மிக பாடுகளில் துயரத்தால் நிரம்பியிருக்கும்போது சொல்லுகிறான், he's laying down on the bed, அவன் படுக்கையில் இருக்கிறான், he's meditating on the Lord, படுத்துக்கொண்டே தேவனை தியானம் செய்து and கொண்டிருக்கிறான். David said, தாவீது சொல்லுகிறான், my spirit என்னுடைய ஆவி made a diligent search. என்னுடைய ஆவி மிக தெளிவாய் ஆராய்ந்தது. Your human spirit உங்க மனுஷ ஆவி is a searcher. அது தேடுகிறது. Your human spirit உங்கள் மனுஷ ஆவி is a scanner. அது ஸ்கேன் செய்யக்கூடியதா இருக்கிறது. The spirit of man is the candle of the Lord மனுஷனுடைய ஆவி தேவனுடைய தீபமாய் விளக்காய் that இருக்கிறது. searches throughout the world on the inside of you. நமக்குள்ளே உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா உலகங்களையும் அது தேடி ஆராய்ந்து அறிகிறது. Your human spirit has the ability to go throughout the world that's on the inside of you. உங்கள் மனுஷ ஆவி உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா உலகங்களையும் தேடி கண்டறிய ஏதுவா இருக்கிறது. And how do you light the candle of the human spirit? மனுஷ ஆவியினுடைய விளக்கை அதனுடைய விளக்கை எப்படி ஏற்றுவீர்கள்? Proverbs chapter 20 நீதிமொழிகள் 20 verse 5 says, 5ஆம் வசனம் சொல்லுகிறது, wisdom or counsel in the heart of man is like deep water. ஞானம் மனுஷனுடைய இருதயத்தில் ஆழமான தண்ணீரை போல் இருக்கிறது. Wisdom or counsel of God is like deep water, like in a well. ஞானம் அறிவு மனுஷனுடைய இருதயத்தில் ஆழமான தண்ணீரை போல் இருக்கிறது. But a man of understanding knows how to draw that water out. ஆனால் புரிந்து கொள்ளுகிற மனிதன் அதை எப்படி எடுப்பது என்பதை அறிந்திருக்கிறான். And Proverbs 18 verse 4 says, நீதிமொழிகள் 18:4 சொல்கிறது, the words of a man's mouth is like deep waters. மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அது ஆழமான தண்ணீரை போல் இருக்கிறது. And wisdom is like a flowing brook. ஞானமானது அது வழிந்தோடுகிற நீரா இருக்கிறது, ஊற்றா இருக்கிறது. Wisdom and counsel in the heart of man is like deep water. ஞானமும் அறிவும் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் ஆழமான தண்ணீருக்கு ஒப்பா But இருக்கிறது. a man of understanding knows how to draw that water out. ஆனால் புரிந்து உள்ள மனிதன் அதை எப்படி வெளியே கொண்டு வருவது என்பதை அறிந்திருக்கிறான். That means he needs a bucket. அதனுடைய அர்த்தம் அவனுக்கு ஒரு பக்கெட் தேவை. He needs a bucket to dip into the deep areas of God's wisdom and knowledge. தேவனுடைய ஞானம் அறிவு இருக்கிற அந்த ஆழமான பகுதியில் அதை மொண்டெடுக்க அவனுக்கு ஒரு பக்கெட் தேவைப்படுகிறது. Colossians chapter 2 கொலோசியர் 2ஆம் அதிகாரம் verse 3 says, 3ஆம் வசனம் சொல்லுகிறது, in Christ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக are hidden
are hidden. மறைந்திருக்கிறது. All the treasures of wisdom and knowledge. எல்லா ஞானம் எல்லா அறிவினுடைய பொக்கிஷங்கள் மறைந்திருக்கிறது. Are you in Christ? நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கீங்களா? Is Christ in you? கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்காரா? Then in you, அப்படினா உங்களுக்குள்ள, because of him, அவரால் in you, உங்களுக்குள்ள are hidden மறைந்திருக்கிறது all the treasures of wisdom and knowledge. எல்லா ஞானம் எல்லா அறிவுக்கான பொக்கிஷங்கள் உங்களுக்குள்ள மறைந்திருக்கிறது. But you need a bucket to draw that out. ஆனால் அது உள்ள மறைந்திருக்கிறதை வெளியே எடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு பக்கெட் தேவை. Hello, praying in tongues. ஹலோ, அதுதான் ஆவியில் ஜெபிப்பது. Praying in tongues is the bucket that goes deep into the realms of God's hidden wisdom and knowledge and brings those things out. அந்நிய பாஷையில் பேசுவதுதான் ஆழமாய் இருக்கிற அந்த தண்ணீரை, ஞானத்தின் தண்ணீரை, அந்த அறிவின் தண்ணீரை ஆழமாய் போய் மொண்டு வெளியே கொண்டு வருவதற்கான வழிதான் அந்நிய பாஷையில் பேசுவது. 1 Corinthians 14 verse 2 says what the definition of speaking in tongues is. அந்நிய பாஷை பேசுவதுனா என்ன என்பதை 1 கொரிந்தியர் 14:2 நாம் பார்க்கிறோம். He that speaks in an unknown tongue அந்நிய பாஷையில் பேசுகிறவன் does not speak to men, அவன் மனிதனிடத்தில் பேசாமல் but he speaks to God அவன் தேவனிடத்தில் பேசுகிறான், in the spirit, ஆவியிலே பேசுகிறான், and he speaks divine secrets. அவன் தெய்வீக ரகசியங்களை பேசுகிறான். When you pray in tongues, நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது it's not your mind praying, உங்கள் சிந்தை ஜெபிப்பதல்ல, it is your spirit that is praying. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி ஜெபிக்கிறது. It's not talking to men, அது மனிதனிடத்தில் பேசுவதல்ல, it's talking to God. தேவனோடு பேசுவது. He's speaking to your human spirit is speaking to God divine secrets and divine mysteries. உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுடைய ஆவி, மனுஷ ஆவி தேவனோடு கூட ரகசியங்களையும் உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற ரகசியங்களை, பொக்கிஷங்களை பேசி நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். 1 Corinthians 14 and verse 14 Paul said, 1 கொரிந்தியர் 14:14 அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், when I pray in an unknown tongue, நான் அந்நிய பாஷையில் பேசும்போது my spirit is praying, என்னுடைய ஆவி ஜெபிக்கிறது, but my mind is unfruitful. ஆனால் என்னுடைய சிந்தையோ மனதோ கனியற்றதா இருக்கிறது. When I pray in an unknown tongue, நான் அந்நிய பாஷையில் பேசும்போது he said my spirit is praying. அவர் சொல்லுகிறார் என்னுடைய ஆவி ஜெபிக்கிறது. He didn't say the Holy Spirit is praying. அவர் சொல்லவில்லை பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறார் என்று சொல்லவில்லை. My spirit is praying. அவர் சொல்றார் என் ஆவி ஜெபிக்கிறது. And the Amplified Bible says, Amplified version எப்படி போட்டிருக்கு, when I pray in an unknown tongue, அந்நிய பாஷையில் நான் ஜெபிக்கும்போது my spirit, என்னுடைய ஆவி by the Holy Spirit, பரிசுத்த ஆவியினாலே is praying. ஜெபிக்கிறது. You see, when you speak in tongues, நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது the source of tongues is the Holy Spirit. அந்நிய பாஷையை கொடுக்கிறவர், அது ஆதாரம் பரிசுத்த ஆவியானவர். Acts 2:4 says, அப்போஸ்தலர் 4:2 சொல்கிறது, they were all filled with the Holy சொல்கிறது, Spirit. They were all filled with the Holy Spirit. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருந்தார்கள். And they began to speak with other tongues. அவர்கள் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தார்கள். The Holy Spirit is the source of the tongues. பரிசுத்த ஆவியானவர் தான் அந்நிய பாஷையினுடைய மூல ஆதாரமா இருக்கிறார். But your human spirit, ஆனால் உங்களுடைய மனுஷ ஆவி, when you're born again, நீங்கள் மறுபடி பிறக்கும்போது your human spirit is born again by the Holy Spirit. உங்கள் மனுஷ ஆவி பரிசுத்த ஆவியினால் மறுபடியும் பிறக்கிறது. Your new creation, the new spirit that you have in Christ, கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் பெற்றிருக்கிற அந்த புதிய ஆவி, it's very similar to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு மிகவும் பழக்கப்பட்டதா அது போலவே It's the இருக்கிறது. Holy Spirit that gave birth to your new spirit in Christ. பரிசுத்த ஆவியானவர் தான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களுடைய ஆவியை ஜெனிப்பித்தவர். The two are so at one with each other. ஆகவே பரிசுத்த ஆவியும் உங்களுடைய ஆவியும் ரெண்டும் ஒன்று போல் இருக்கிறது. You don't know where your spirit stops and the Holy Spirit begins. எப்போ உங்க ஆவி நிறுத்தி பரிசுத்த ஆவியானவர் துவங்குகிறார் என்று உங்களுக்கு தெரியவே தெரியாது. 1 Corinthians 6:17 says, 1 கொரிந்தியர் 6:17 சொல்கிறது, he that is joined to the Lord, தேவனோடு இசைந்திருக்கிறவன் is one spirit with him. அவரோடு ஒரே ஆவி உடையவனா இருக்கிறான். So when you are praying in tongues, ஆகவே நீங்க அந்நிய பாஷையை பேசும்போது it is your spirit that's praying in tongues. உங்களுடைய ஆவிதான் பேசுகிறது, உங்களுடைய But the ஆவிதான். source is from the Holy Spirit. ஆனால் அவருடைய மூலதனம் ஆதாரம் பரிசுத்த ஆவியானவர். When I pray in tongues, நான் ஆவியிலே பேசும்போது my spirit by the Holy Spirit is praying. என்னுடைய ஆவி பரிசுத்த ஆவியினாலே ஜெபிக்கிறது. But you have control over your own life. ஆனா உங்களுடைய வாழ்க்கை மேல் உங்களுக்கு அதிகாரம் உண்டு. You can start when you want, you can stop when you want. உங்களுக்கு எப்ப வேணுமோ நீங்க ஆரம்பிக்கலாம், எப்ப வேணுமோ நிறுத்தலாம். The Holy Spirit doesn't dominate us that way. பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் நம்மை ஆக்கிரமிக்கிறவர் அல்ல. If you yield yourself to the Holy Spirit, he'll keep on supplying the words. உங்களுக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு முழுவதுமாக உங்களை விட்டு கொடுப்பீர்களானால் தொடர்ந்து நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கலாம். The spirit of man is the candle of the Lord.
மனுஷனுடைய ஆவி தேவனுடைய தீபமாய் விளக்காய் that இருக்கிறது. searches throughout the world that's on the inside of you. நமக்குள்ளே உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா உலகங்களையும் ஆராய்ந்தறிகிறதா இருக்கிறது. You don't know what's in the world on the inside of you. உங்களுக்குள்ள இருக்கிற உலகத்தில் என்ன இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது. So when you begin to pray in tongues, ஆகவே அந்நிய பாஷையை நீங்கள் பேசும்போது that's when you light the candle of the human spirit. அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிற மனுஷ ஆவியை நீங்கள் விளக்கேற்றி எரிய வைக்கிறீர்கள். And the Holy Spirit using your human spirit as the candle, பரிசுத்த ஆவியானவர் மனுஷ ஆவியா உங்களுக்குள்ள இருக்கிற மனுஷ ஆவியை தீபமாக பயன்படுத்தி, and when you pray in tongues, நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது the Holy Spirit is lighting the candle of the human spirit மனுஷ ஆவியினுடைய விளக்கை பரிசுத்த ஆவியானவர் எரிய வைக்கிறார். and takes the human spirit throughout the world on the inside of you. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா உலகங்களின் வழியாக அந்த மனுஷ ஆவியை எடுத்துக்கொண்டு Your mind does not know what is there in the world inside of you. உங்களுடைய சிந்தைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற உலகங்களில் என்னென்ன இருக்கிறது என்று உங்கள் சிந்தைக்கு தெரியாது. But the Holy Spirit knows. ஆனால் பரிசுத்த ஆவியானுக்கு And தெரியும். your human spirit is a searcher, it's a scanner. உங்க மனுஷ ஆவி அது தேடுகிறதா இருக்கிறது, அது ஊடுருவி காண்கிறதா இருக்கிறது. And when you're praying in tongues, the Holy Spirit uses the candle of your spirit ஆகவே நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய விளக்கை பயன்படுத்தி and searches throughout the world that's on the inside of you. மனுஷ ஆவி என்னும் விளக்கை பயன்படுத்தி உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா உலகங்களையும் தேடி ஆராய்ந்தறிகிறார். And the human spirit picks up a lot of problems. மனுஷ ஆவி நிறைய பிரச்சனைகளை கண்டறிகிறது. And independent of the mind begins to intercede to the Father. உங்கள் மூளைக்கே தெரியாமல் சிந்தைக்கே தெரியாமல் தனிப்பட்ட ரீதியில் உங்கள் மனுஷ ஆவி பிதாவோடு கூட பேச ஆரம்பிக்கிறது. The more you give yourself to praying in tongues, எந்த அளவுக்கு அதிகமாய் நீங்கள் ஆவியில பேச the ஆரம்பிக்கிறீர்களோ more the Holy Spirit has an opportunity to use your human spirit அந்த அளவுக்கு அதிகமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மனுஷ ஆவியை பயன்படுத்த அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. go deeper and deeper into your life. உங்க வாழ்க்கையின் ஆழங்களுக்குள் சென்று It'll help you the Holy Spirit will help to put to death some things in your life. பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில விஷயங்களுக்கு அது மரணத்தை கொண்டு வராத தீமையான காரியங்களுக்கு அழிவை கொண்டு வர அவர் செய்வார். And the Holy Spirit will be able to identify some needs and intercede through tongues to the Heavenly Father. பரிசுத்த ஆவியானவர் நீங்க அந்நிய பாஷையில் பேச பேச உங்களுக்குள் இருக்கிற தேவைகளை கண்டறிந்து அதை எடுத்து பிதாவுக்கு அறியப்படுத்துவார். Without the mind understanding, இது உங்கள் சிந்தைக்கே புரியாதபடிக்கு பரிசுத்த he that ஆவியானவர் செய்கிறார். speaks in an unknown tongue அந்நிய பாஷையில் பேசுகிறவன் does not speak to men, அவர் மனிதனோடு பேசாமல் speaks to God. அவன் தேவனோடு He பேசுகிறார். speaks in the Spirit, ஆவியில் பேசுகிறார். speaks divine secrets. தெய்வீக ரகசியங்களை பேசுகிறார். Without your knowledge, உங்க அறிவில்லாமல் the Holy Spirit using your human spirit பரிசுத்த ஆவியானவர் மனுஷ ஆவியை is பயன்படுத்தி interceding for you. உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். Hallelujah. ஹalleluya. As you do this continually, இதை நீங்க தொடர்ந்து செய்ய during these times, இந்த இப்படி செய்யும்போது the Holy Spirit is conditioning your human spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மனுஷ ஆவியை சரிநிலைப்படுத்திக் கொண்டே இருப்பார். The Holy Spirit is programming your human spirit. உங்கள் மனுஷ ஆவியை சரியான நிலைக்கு வரும்படி அதை கிரியை செய்து கொண்டே வேலை செய்து கொண்டே இருப்பார். The Holy Spirit is training your human spirit. பரிசுத்த ஆவியானவர் மனுஷ ஆவியை பயிற்சி கொடுத்து கொண்டே இருப்பார். The Holy Spirit is sensitizing your human spirit. பரிசுத்த ஆவியானவர் மனுஷ ஆவியை இன்னும் உணர்வடையும்படி செய்து கொண்டே இருப்பார். To the voice of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு இன்னும் உணர்வடையும்படி தெளிவடையும்படி செய்து கொண்டிருப்பார். To the gifts of the Holy Spirit. வரங்களுக்கு நீங்கள் உணர்வுள்ளவர்களாகும்படி. To the visions of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய தரிசனங்களுக்கு To உணர்வுடையவர்களாகும்படி. the warnings of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய எச்சரிப்புகளுக்கு. To the revelations of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடுகளுக்கு. And to the instructions of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அறிவுரைகளுக்கு. The more you give yourself to praying in tongues, எந்த அளவுக்கு அதிகமாய் அந்நிய பாஷையில் பேச the Holy ஒப்புக்கொடுக்கிறீர்களோ Spirit goes deep inside of your life. அந்த அளவுக்கு அதிகமாய் ஆழமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆழங்களுக்குள் சென்று It will strengthen you, உங்களை பலப்படுத்தி and it'll put to death things in your life that need to be put to death. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் மறிக்கணுமோ தேவையில்லாத காரியங்கள் மறிக்கணுமோ அதெல்லாம் And in the process, இது செய்யும்போது you're becoming highly trained நீங்கள் மிகவும் உயர்ந்த விதத்தில் பயிற்சி எடுக்கப்பட்டு to know and discern the voice of God. தேவனுடைய சத்தத்தை மிக துல்லியமாய் தெளிவாய் கேட்பதற்கு நீங்கள் ஆழமாய் செல்ல முடியும். Let's go fast forward to Romans chapter 8.
வேகமாக நாம் ரோமர் 8க்கு போவோம். In verses 26 to 28 it says, 26 இருந்து 28 வசனம் சொல்லுகிறது, when we don't know how to pray நமக்கு ஜெபிக்க தெரியாத போது, because of our weaknesses, நம்முடைய பலவீனங்கள் நிமித்தம் the Holy Spirit helps us பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். with groanings. பெருமூச்சுகளோடு. Groan means பெருமூச்சு என்றால், I wish I was feeling better. எனக்கு இது இப்படி நல்லா இருந்திருக்கலாம், நல்லா இருக்கு, நான் இன்னும் நல்லா இருக்கணும் விரும்புறேன். I wish things were different. வேற மாதிரி இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். I wish my husband was much better. என் கணவர் இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். I wish my bills were paid. என்னுடைய பில்ஸ் எல்லாம் கட்டி இருக்கணும். So groaning is a form of grief that you go through. அது பெருமூச்சு என்று சொல்லும்போது நீங்கள் கடந்து செல்லுகிற ஒரு விதமான துயரம். And when you pray in other tongues, நீங்க அந்நிய பாஷையில் ஜெபிக்கும்போது, you have so many things in your life that's a burden in your life. உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்கள் பாரமாக இருக்கிறது. He that searches the hearts, இருதயங்களை தேடுகிறவர், ஆராய்ந்தறிகிறவர். that's Romans 8:27. ரோமர் 8:27 பார்க்கிறோம். He that searches the hearts, நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். who is he that searches the hearts? இருதயங்களை ஆராய்கிறவர் யார்? Not the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் அல்ல. It's the human spirit. அது மனுஷ ஆவி. Your human spirit is the searcher. உங்க மனுஷ ஆவிதான் ஆராய்ந்தறிகிறவர். It is the scanner. அதுதான் ஊடுருவி பார்க்கிறவர். He that searches the hearts இருதயத்தை ஆராய்ந்தறிகிறவர் knows the mind of the Spirit, ஆவியின் மனதை, ஆவியின் சிந்தை அறிந்திருக்கிறார். and he will pray according to the will of God. அவர் தேவனுடைய சித்தத்திற்கேற்றபடி ஜெபிப்பார். And because of this, இதன் நிமித்தமாய் we know நமக்கு தெரியும், God works all things. தேவன் எல்லாவற்றையும், He'll work all these things இந்த எல்லாவற்றையும் for the good of those that love God, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் for செயல்படுகிறார். those who are called according to his purpose. அவருடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு Praying in tongues அந்நிய பாஷையில் ஜெபிப்பது gives birth to the mind of Christ. கிறிஸ்து இயேசுவின் சிந்தைக்கு பிறப்பிடம் கொடுக்கிறதா இருக்கிறது. Praying in tongues அந்நிய பாஷையில் ஜெபிப்பது gives birth to the will of God. தேவனுடைய சித்தத்தை பிறக்க வைக்கிறது. Praying in tongues அந்நிய பாஷையில் ஜெபிப்பது will cause everything to work together. எல்லாவற்றையும் சேர்ந்து. Remember some years ago, we had GPS. சில வருஷங்களுக்கு நமக்கு தெரியும், நமக்கு ஜிபிஎஸ் இருந்துச்சு. And when you're going down the highway, நீங்க எங்கயாவது ஹைவேல போகும்போது and you missed the exit, நீங்க திடீர்னு பார்த்தா எங்க திரும்பணுமோ திரும்பாம போயிருப்பீங்க. what does the machine say? ஜிபிஎஸ் என்ன பண்ணும்? Recalculating. அது திரும்ப உங்களுக்கு Recalculating. Reorganizing. திரும்ப உங்களுக்கு வேற வழியை காட்டும். Many of us have missed turns in our lives. அதே போல நாமும் நிறைய நேரங்கள்ல எங்க திரும்பணும், எங்க போயிருக்கணும், அந்த வழியை தவற விட்டுருப்போம். Because of sin, பாவத்தினால, because of ignorance, அறியாமைனால, and many things. நிறைய காரணங்களால தவற விட்டுருப்போம். We find ourselves so far away from the plan and purpose of God. தேவனுடைய திட்டத்திலிருந்து, தேவனுடைய நோக்கத்திலிருந்து ரொம்ப தூரமா எங்கேயோ வழி தவறி வந்துட்டோம் அப்படி நினைப்போம். I married a wrong person. ஐயோ, நான் தவறான ஆளை கல்யாணம் பண்ணிட்டேனே. He's an unbeliever. அவர் அவிசுவாசி. And so many things have happened in my life. என் வாழ்க்கையில நிறைய விஷயம் நடந்திருக்கு. I became partners with an unbeliever in a business. தொழில்ல போய் இவன் கூட போய் கூட்டாளியா மாறிட்டேனே. If you give yourself to praying in tongues, இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தாலும் நீங்க அந்நிய பாஷை பேச ஒப்பு கொடுப்பீங்களானால், the Holy Spirit will help you to reorganize or recalculate. பரிசுத்த ஆவியானவர் மீண்டுமாய் தேவனுடைய சித்தத்திற்கு நேராய், திட்டத்திற்கு நேராய் உங்களை திரும்பவும் அந்த வழியை மாற்றுவார். He'll cause everything to work together. எல்லா விஷயமும் ஒன்றாய் நன்மைக்கு, உங்க நன்மைக்கு கிரியை செய்யும்படி அவர் செய்வார். The past, the present and the future. உங்க கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். The good, the bad, the ugly. நல்லது, கெட்டது, ரொம்ப மோசமானது. No matter what has happened. என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்லை. When you give yourself to praying in tongues, நீங்க அந்நிய பாஷைக்கு ஜெபிக்க, பேச ஒப்பு கொடுக்கும்போது He'll reorganize your life. அவர் திரும்பவுமாய் உங்கள் வாழ்க்கையை சீரமைப்பார். He'll make things work for you, not against you. உங்களுக்காக காரியங்களை கிரியை செய்வார், உங்களுக்கு எதிராக அல்ல. He'll show you good things to come. வரப்போகிற நன்மையான காரியங்களை உங்களுக்கு காட்டுவார். And he'll bring you to God's purposes. தேவனுடைய நோக்கங்களுக்கு நேராக உங்களை கொண்டு வருவார். He'll make everything beautiful in his time. அவருடைய காலத்தில் எல்லாவற்றையும் மிக அழகாக்குவார். So we give ourselves to praying in tongues. ஆகவே நாம் அந்நிய பாஷை பேசுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். The more we pray in tongues, எந்த அளவுக்கு அதிகமாய் ஆவியில் பேசுகிறோமோ, many of our internal issues are resolved. நமக்குள்ளே அந்தரங்கமாய் உள்ளிருக்கிற अनेक காரியங்கள் சரி செய்யப்படும். In closing, let me say this. முடிவாய் சொல்லுகிறேன். Let's say my hand represents my mind.
உதாரணத்துக்கு இப்ப என் கை தான் என் மூளை என்னுடைய சிந்தைக்கு ஒப்பா இருக்கு வச்சுக்கோங்களேன். Let's say my palm represents my mind. ஒருவேளை என்னுடைய உள்ளங்கை இதுதான் என்னுடைய சிந்தையை குறிக்கிறதா இருக்கிறது. Have you noticed that my palm or my mind has 5 channels? என்னுடைய அதாவது சிந்தைக்கு இருக்கிற அந்த உள்ளங்கைக்கு மேல 5 சேனல்கள் வாயில்கள் இருக்குது பாக்குறீங்களா? What are these 5 channels? இந்த 5 சேனல்கள் வாய்க்கால்கள் போல இருக்கிறது. இது எது குறிக்கிறது? These are my 5 physical senses. இது என்னுடைய 5 சரீர பிரகாரமான உணர்வுகள். What I can see, ஒன்னு பார்க்கலாம், what I can hear, என்ன கேட்கலாம், what I can smell, என்ன முகரலாம், what I can feel, என்ன உணரலாம், what I can taste. என்ன ருசிக்கலாம். These 5 channels, இந்த 5 சேனல்களும் they bring information to my mind. இந்த 5 வழியாக சேனல் வழியாக என்னுடைய சிந்தைக்கு தகவல்களை கொண்டு வருகிறது. This knowledge is called sense knowledge. இந்த அறிவுதான் உணரக்கூடிய அறிவு. But did you notice there's another big channel at the bottom of my mind? ஆனா என்னுடைய சிந்தைக்கு கீழாக இன்னொரு பெரிய ஒரு சேனல் இருக்கு. This represents the human spirit. இதுதான் மனுஷ ஆவியை குறிக்கிறது. When the spirit of man is the candle of the Lord, மனுஷ ஆவி தேவனுடைய தீபமா இருக்கும்போது, and when you pray in tongues, நீங்கள் ஆவியில ஜெபிக்கும்போது, the Holy Spirit lights the candle of your human spirit. பரிசுத்த ஆவியானவர் மனுஷ ஆவியினுடைய தீபத்தை எரிய வைக்கிறார். And the more you pray in tongues, எந்த அளவுக்கு அதிகமாக நீங்க ஆவியில பேசுறீங்களோ, more enlightenment comes to the human spirit. மனுஷ ஆவிக்கு இன்னும் அதிகமான வெளிச்சம் கிடைக்கிறது. Light and revelation starts floating from the inner man to the mind. உங்களுடைய உள்ளான மனிதன் நீங்க அந்நிய பாஷை பேச பேச வெளிச்சமும் வெளிப்பாடும் உள்ளான மனிதனுக்குள்ளிருந்து அப்படியே உங்கள் சிந்தை உங்களுக்குள்ளாக வர ஆரம்பிக்கிறது. That's how you know the voice of God. இப்படி செய்வதன் மூலமாக தான் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் அறிகிறவர்களாய் மாறுவீர்கள். That's how you get revelation from the Holy Spirit. அப்படிதான் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து உங்களுக்கு வெளிப்பாடுகள் கிடைக்கும். That's where the gifts of the Holy Spirit come up. அப்படித்தான் பரிசுத்த ஆவியின் வரங்கள் உங்களுக்கு மேலோங்கி வரும். Hallelujah. In Romans, 2 Corinthians chapter 4, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் verse 4 says, 4ஆம் வசனம் சொல்லுகிறது, tells you how the devil operates. பிசாசு எப்படி செயல்படுறான்னு போட்டிருக்கு. The devil operates by blinding the mind. பிசாசு எப்படி செயல்படுறான்? சிந்தையை குருடாக்கி. But verse 6 says, ஆனால் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, how God operates. தேவன் எப்படி இயங்குகிறார். Verse 4 says how the devil operates. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பிசாசு எப்படி செயல்படுகிறான். He blinds the mind. அவன் சிந்தையை குருடாக்குகிறான். 2 verses later, 2 வசனம் கழித்து verse 6 says, 6ஆம் வசனம் சொல்லுகிறது, how God operates. தேவன் எப்படி செயல்படுகிறார். And it says that God operates by shining light into the heart. தேவன் இருதயத்தில் வெளிச்சத்தை கொண்டு வருவதன் மூலமாய் செயல்படுகிறார். God operates by turning on the lights on the inside. தேவன் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சத்தை எல்லாம் ஆனாக்கி அதை செயல்படுத்துவதன் மூலம் செயல்படுகிறார். God operates in the heart realm. தேவன் இருதயத்தில் செயல்படுகிறார். The devil operates in the mental realm. பிசாசு மனதின் மண்டலத்தில் செயல்படுகிறார். The more you pray in tongues, நீங்கள் எந்த அளவுக்கு அந்நிய பாஷை அதிகமாக ஜெபிக்கிறீர்களோ, it will give you the absolute accuracy in revelations, visions and miracles. வெளிப்பாடுகள், தரிசனங்கள், அற்புதங்களிலே மிக தெளிவான துல்லியமாய் காரியங்களை அந்நிய பாஷையில் ஜெபிப்பது கொண்டு வரும். 1981 I came to India for the first time to do ministry. 1981வது வருஷம் முதல் முறையா இந்தியாவுக்கு ஊழியம் செய்ய வந்தேன். My family lives in Bangalore. என்னுடைய குடும்பத்தார் பெங்களூர்ல இருக்கிறாங்க. I noticed at 1 o'clock in the morning my mom got up. காலையில 1 மணிக்கு நடுராத்திரி 1 மணிக்கு என்னுடைய தாயார் திடீர்னு எழும்பிட்டதை பார்த்தேன். And she was filling all the pots with water. என்னுடைய தாயார் அங்க இருக்கிற பாத்திரங்கள தண்ணி ஊத்திட்டு இருந்தாங்க. I said, "Mom, why are you doing this?" நான் கேட்டேன், ஏம்மா தண்ணில நிரப்புறீங்க? She said, in Bangalore, அவங்க சொன்னாங்க, பெங்களூர்ல the water supply comes only between 1 and 2 o'clock in the morning. தண்ணி வந்து காலையில 1 மணி 2 மணிக்குள்ள தான் தண்ணி வரும். So I have to get up at 1 o'clock and fill all the pots and pans with water. ஆகவே 1 மணிக்கெல்லாம் எழுந்து எல்லா பாத்திரங்களையும் தண்ணீரால நிரப்ப வேண்டியது கட்டாயம். So the family can use that the next day. ஆகவே அடுத்த நாள் குடும்பத்துல இருக்க எல்லாரும் தண்ணி யூஸ் பண்ணலாம். I felt really bad. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. But when she opened the tap, ஆனா டேப்பை திறந்தா in the very beginning, ஆரம்பத்துல dirty water started coming. அழுக்கு தண்ணி தான் முதல்ல வரும். It was green. It was green color. அது பச்சை கலரா இருக்கும். Then it was reddish color. சிவப்பு கலரா வரும். Dirty water was coming. அழுக்கு தண்ணியா வரும். But my mom let that keep coming out for 10 minutes. ஆனா என்னுடைய தாயார் அந்த அழுக்கு தண்ணி வரதுக்கு 10 நிமிஷம் திறந்து விட்டுருவாங்க. After that the color left and then clear water was coming. அதுக்கு அப்புறம் அந்த அழுக்கு தண்ணி எல்லாம் போய் நல்ல சுத்தமான தண்ணி வரும். And that's when she filled all those pots and pans. அந்த சுத்தமான தண்ணி வரும்போது தான் பாத்திரங்களை நிரப்ப ஆரம்பிப்பாங்க. And whenever I'm there, நான் எப்பெல்லாம் அங்க இருக்கிறேனோ, I said, "Mom, நான் சொல்லுவேன், அம்மா, I remember that dirty water. அந்த அழுக்கு தண்ணி எனக்கு ஞாபகம் இருக்கும். And I want to drink some water."
நான் சொல்ல, அம்மா எனக்கு தண்ணி குடிக்கணும். Mom, did you boil this water நான் கேட்பேன், அம்மா தண்ணி சூடு பண்ணீங்களா? before I drink it? நான் குடிக்கிறதுக்கு முன்னாடி She கேட்பேன், said, yes, I have. ஆமாப்பா கொதிக்க வச்சேன். Mom, did you put it in the filter for purification? அம்மா அதை சுத்தம் பண்றதுக்கு அதுக்கு சுத்தம் வடியெல்லாம் கட்டினீங்களா? She said, yes, it is filtered. ஆமாப்பா வடியெல்லாம் கட்டியாச்சு. But I didn't want to take any chances. ஆனா எனக்கு அப்படிலாம் பண்ணியிருந்தா ஐயோ வேணாப்பா நம்ம குடிக்க Especially வேணாம். after I saw the dirty water coming. குறிப்பா அதுவும் டேப்ல அந்த அழுக்கு தண்ணி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அது சுத்தமாவே இருந்தாலும் குடிக்க வேணாம் முடிவு பண்ணிட்டேன். Yeah, thank God it's boiled water. சுடு தண்ணி தான் கொதிக்க வச்சிருக்காங்க தான், நன்றி. Thank God it's purified water. நல்லா சுத்தமாக்கப்பட்டிருக்கு, நன்றி. But I would take the glass and I would lay hands upon it and pray it before I drink it. ஆனா இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் தண்ணியில கிளாஸ்ல எடுத்து கையை வச்சு இயேசுவின் நாமத்துல தண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணி அப்புறம் தான் குடிப்பேன். Why am I saying this? ஏன் இதை நான் சொல்றேன்? Many believers, நிறைய விசுவாசிகள் they rush off to prophesy. அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்ல வேகமாய் They போவார்கள். rush off to manifest the gifts of the Holy ஓ Spirit. வரங்கள் எனக்குள்ள இருக்கு, நான் வேகமா செயல்படுத்தணும், வேகமாய் போவாங்க. And many times dirty water is coloring their prophecies. நிறைய நேரங்கள்ல அசுத்தமான தண்ணீர் அவங்களுடைய தீர்க்க தரிசனத்தை அப்படியே மூடிக்கொள்கிறது. The dirty waters of the flesh and the mind is coloring their revelations. அவருடைய மாம்சத்தினுடைய எண்ணங்கள் அவருடைய தீர்க்க தரிசனங்களை அப்படியே மூடிக்கொள்கிறது. There's so much foolishness in the name of the gifts of the Spirit. ஆவியின் வரங்கள் என்கிற பேரிலே ஏராளமான முட்டாள்தனமான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. And that's because a lot of these people depend only on association. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா, நாங்கள் இவரோடு கூட சேர்ந்து இருக்கோம், நாங்க இவரு கூட இருக்கோம் அப்படி அதை மட்டுமே நம்புறதுனால நடக்குது. And they depend upon just somebody laying hands upon them for impartation. ஓ இந்த ஊழியர் என் மேல கை வச்சிட்டாரு அது சொல்லி அதையே நம்பி இருக்கிறதுனால இது நடக்கிறது. But if you want to walk seriously, ஆனால் நீங்கள் மிக ஜாக்கிரதையாய் you must நடக்க have a விரும்புறீங்களா? close walk with Jesus. நீங்கள் இயேசுவோடு மிக நெருங்கிய நடை உள்ளவர்களா இருக்க வேண்டும். Increase your time in the Word of God. வேத வார்த்தையில் அதிகமான நேரத்தை செலவிடுங்கள். Pray in tongues as much as possible. அந்நிய பாஷையில் எவ்வளவு ஜெபிக்கணுமோ எவ்வளவு பேசணுமோ பேசுங்க. It will condition your human spirit. அது உங்களுடைய மனுஷ ஆவியை சரிநிலைப்படுத்தும். To be alert விழிப்போடு இருக்க. to the gifts of the Spirit. ஆவியின் வரங்களுக்கு. Revelations of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்பாடுகளுக்கு. Visions of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய தரிசனங்களுக்கு. So this is a bit of my experience and my understanding of the Word of God. இது நான் சொன்னது என்னுடைய அனுபவம், வேத வார்த்தை குறித்து என்னுடைய புரிதல். And in a few moments I'm going to pray that we will have all of this thing. We'll have association, we'll have impartation, and we commit ourselves to seeking God with all our hearts. இன்னும் சில நிமிஷத்துல நம்ம ஜெபிக்க போறோம். அப்பொழுது சேர்ந்து இருப்பது, கை வைப்பது, பகிர்ந்தளிப்பு, தேவனை பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். And before we do that, அதை செய்யறதுக்கு முன்னாடி so many Christians ask, when's the best time to pray in tongues? அநேக கிறிஸ்தவர்கள் என்கிட்ட கேட்பாங்க, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண எது நல்ல நேரம்? I want you to know the best time to pray in tongues. அந்நிய பாஷையில் நீங்கள் ஜெபிப்பதற்கு நல்ல நேரம் எதுனா, As soon as you wake up in the morning, காலையில நீங்க எழும்பின உடனே pray in tongues. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. Until breakfast time. அதாவது உங்க பிரேக்ஃபாஸ்ட் நேரம் வரைக்கும். Immediately after breakfast, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் pray in tongues until lunch time. மதிய உணவு வரைக்கும் அந்நிய பாஷையில பேசிட்டே இருங்க. Immediately after lunch, லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் pray in tongues until dinner time. நைட் சாப்பிடுற வரைக்கும் திரும்ப அந்நிய பாஷை பேசிட்டே இருங்க. Immediately after dinner, டின்னர் முடிச்சதுக்கு அப்புறம் pray in tongues until you go to sleep. தூங்க போறீங்க பாருங்க, அப்ப வரைக்கும் அந்நிய பாஷை பேசிட்டே இருங்க. If in the middle of the night you happen to wake up, தூக்கத்து நடுவுல திடீர்னு ஏதோ ஒரு இதுல எழும்பிட்டீங்கன்னா, pray in tongues some more. அப்போ பயங்கரமா அந்நிய பாஷை That's the best time to pray in tongues. அதுதான் ஜெபிப்பதற்கான சிறந்த நேரம் அந்நிய பாஷையில். Paul said, pray without ceasing. பவுல் சொல்லுங்க, இடைவிடாமல் ஜெபியுங்கள். Sometimes we say, oh, I got to take time to pray. சில நேரம் நான் இப்ப ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு நேரம் ஒதுக்குறோம். You should have a different mindset. உங்களுக்கு ஒரு வித்தியாசமான மனநிலை இருக்கணும். Every opportunity you can, pray in tongues. என்னென்ன வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்நிய பாஷையில பேசுங்க. And certain times it's good to take time to seek the Lord more. சில நேரங்கள்ல தனியா ஒதுக்கி கர்த்தரோடு கூட செலவிட போறேன், அது நல்லதுதான். When you're driving, pray in tongues. ஆனா வண்டி ஓட்டுறீங்களா, அந்நிய பாஷை பேசுங்க. When you're washing your dishes, pray in tongues. பாத்திரம் கழுவுறீங்களா, அந்நிய பாஷை பேசிட்டே பாத்திரம் கழுவுங்க. When my wife wants me to help her to wash some dishes, என் மனைவி சில நேரங்கள்ல எங்க வந்து உதவி செய்யுங்க பாத்திரம் கழுவுன்னு the சொல்லும்போது, only way I can go through that pain is by praying in tongues. அந்த பாத்திரம் கழுவுற வழியை தாண்டணும் அப்படின்னு அந்நிய பாஷை பேசித்தான் அதை தாண்டுவேன். The more you pray in tongues, எந்த அளவுக்கு அதிகமா அந்நிய பாஷை பேசுறீங்களோ, many things are happening. அநேக காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். You're being built up. நீங்க கட்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள். In Jude verse 20 says, யூதா 20 சொல்லுகிறது, that some people are ruled by the flesh, சிலர் மாம்சத்தால் ஆளுகை செய்யப்படுகிறார்கள், and they don't have the Spirit. அவர்களுக்கு ஆவி இல்லை. But verse 20 says, ஆனா 20 வசனம் சொல்லுகிறது, but you, beloved, அன்பானவர்களே நீங்கள் build yourselves up on the most holy faith.
மகா மேன்மையான விசுவாசத்தின் மேல் கட்டி எழுப்புங்கள். Praying in the Holy Ghost. பரிசுத்த ஆவியில் ஜெபிப்பது. You know what the Amplified says? ஆம்பிளிஃபைல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? Make progress. இன்னும் முன்னேறுங்கள். Rise up higher and higher. இன்னும் உயர உயர எழும்புங்கள். Like a big, huge building. ஒரு மிகப்பெரிய கட்டிடம் போல. Praying in the Holy Ghost. பரிசுத்த ஆவியில் ஜெபியுங்கள். The more you pray in tongues, எந்த அளவுக்கு அதிகமா அந்நிய பாஷை பேசுறீங்களோ, the edification, உங்களுக்கான வளர்ச்சி, your human spirit will begin to rise above the domination of the flesh. மாம்சத்தினுடைய ஆதிக்கத்திலிருந்து உங்கள் மனுஷ ஆவி இன்னும் வல்லமை பெறும். It will rise above the domination of the mind. சிந்தையினுடைய ஆதிக்கத்திலிருந்தும் உயர்ந்து வரும். All your circumstances. எல்லா சூழ்நிலைகளின் ஆதிக்கத்தை விட மேலே உயரும். There's many things I can say, but let's all stand up, shall we? And we're going to pray. அதிக சொல்லலாம், ஆனா நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். And we're going to pray, and those that are watching by either media or whatever, I want you to all join us. Everybody here, stand up and let's all lift our hands up towards the Lord, please. நம்ம எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று கரங்களை உயர்த்துவோம். We're going to dedicate ourselves to Jesus first. நம்மை நாமே முதலாவது இயேசுவுக்கு நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். Everybody say this after my brother. நான் சொல்றது அப்படியே பின்னாடி சொல்லுங்க. Lord Jesus. அன்பு இயேசுவே. சொல்லுங்க, அன்பு இயேசுவே. I open my heart to you. என் இருதயத்தை உமக்கு நான் திறக்கிறேன். Please come into my heart. தயவாய் என் இருதயத்திற்கு வாரும். Say it loudly. சத்தமா சொல்லுங்க. Forgive me of all my sins. என் எல்லா பாவங்களையும் மன்னியும். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் என்னை கழுவும். Louder, louder. சத்தமா சத்தமா. நான் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறார். அதனுடைய வாயினால் அறிக்கை செய்கிறேன். இயேசுவே என்னுடைய ஆண்டவர். நான் விசுவாசிக்கிறேன். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும். பரிசுத்த ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். அதை விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளுகிறேன். நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினால் நிரப்பினதற்காய் நன்றி. இன்றைக்கு உம்மிடத்தில் கேட்கிறேன், 9 வரங்களையும் தாரும். அந்நிய பாஷையின் வரத்தை நான் கேட்கிறேன். அதை விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளுகிறேன். நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது பெற்றுக்கொள்ளுகிறேன். அந்நிய பாஷையின் வரத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். வியாக்கியானத்தின் வரத்தை கேட்கிறேன். அதை விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளுகிறேன். நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது பெற்றுக்கொள்ளுகிறேன். வியாக்கியானத்தின் வரத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறேன். தீர்க்க தரிசனத்தின் வரத்தை கேட்கிறேன். அதை விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளுகிறேன். நான் விசுவாசிக்கிறேன். அதை இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுகிறேன். தீர்க்க தரிசன வரத்தை, ஞானத்தை போதிக்கும் வரத்தை கேட்கிறேன். அதை விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளுகிறேன். நான் விசுவாசிக்கிறேன். அதை அப்படியே பெற்றுக்கொள்ளுகிறேன். ஞானத்தை போதிக்கும் வரம் இயேசுவின் நாமத்தில். ஞான அறிவை போதிக்கும் வரத்தை கேட்கிறேன். விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளுகிறேன். நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது பெற்றுக்கொள்ளுகிறேன். அறிவை போதிக்கும் வரம், பகுத்தறிகிற அறிவை வரத்தை கேட்கிறேன். அதை விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளுகிறேன். நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே பெற்றுக்கொண்டேன். பகுத்தறிவு வரத்தை பெற்றுக்கொண்டேன். விசுவாசத்தினுடைய விசேஷித்த வரத்தை கேட்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது பெற்றுக்கொள்ளுகிறேன். விசுவாசத்தின் விசேஷ வரத்தை பெற்றுக்கொண்டேன். சுகமளிக்கும் வரத்தை கேட்கிறேன். அதை விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளுகிறேன். நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது பெற்றுக்கொள்ளுகிறேன். சுகத்தின் வரத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன். அற்புதங்களை செய்யும் வரத்தை கேட்கிறேன். விசுவாசத்தால் பெற்றுக்கொள்ளுகிறேன். நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுகிறேன். அற்புதங்களை செய்யும் வரம், இந்த எல்லா வரங்களையும் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். நான் விசுவாசிக்கிறேன். நான் பெற்றுக்கொண்டேன். கிறிஸ்துவின் சரீரத்திற்கு நான் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன். இந்த வரங்களை என் வாழ்க்கையில் பயன்படுத்தும். சபையை கட்ட
இயேசுவின் நாமத்தில் I thank you, Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு I believe. நான் விசுவாசிக்கிறேன். I have received. நான் பெற்றுக்கொண்டேன். எல்லா 9 வரங்களையும் நான் பெற்றுக்கொண்டு விட்டேன். Thank you for it. உமக்கு அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். I declare by faith விசுவாசத்தினால் அறிக்கை செய்கிறேன். that day by day, நாளுக்கு நாள், week by week, வாரத்திற்கு வாரம், month by month, மாதம் மாதம், year by year, வருஷம் வருஷம் all 9 gifts of the Holy Spirit பரிசுத்த ஆவியின் 9 வரங்களும் are maturing இது இன்னும் முதிர்ச்சி அடைந்து, and growing இன்னும் வளர்ந்து, with greater accuracy, இன்னும் தெளிவான துல்லியத்தோடு, greater abundance, இன்னும் அதிக பெருக்கத்தோடு to the glory of God the Father. தேவனுடைய பிதாவின் மகிமைக்காக I thank you, Lord, நன்றி ஆண்டவரே. in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் Let me ask you a question. உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். We won't have time to lay hands upon you, எல்லார் மேலயும் கை வைக்க நமக்கு நேரம் இருக்காது. but whatever operates in my life, என் வாழ்க்கையில என்னெல்லாம் செயல்படுகிறதோ, and I want to pray that God would transfer things that operate in my life to add to what is already in your life. அதாவது உங்க வாழ்க்கையில ஏற்கனவே என்ன இருக்கோ அதோடு கூட சேர்த்து என் வாழ்க்கையில என் மேல என்னென்ன வரங்கள் அபிஷேகம் செயல்படுகிறதோ அது எல்லாம் அப்படியே உங்கள் மேல பரிமாற்றப்படும்படி நான் ஜெபிக்க போகிறேன். So if you'd like that, lift your hands up. ஒருவேளை எனக்கு அது வேணும், நான் விரும்புறேன்னு அப்படியே கைரங்களை உயர்த்துங்க. Say this loudly. சத்தமா சொல்லுங்க. அன்பு இயேசுவே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியினால் நான் நிரம்பியிருக்கிறேன். உமக்கு நன்றி. விசுவாசத்தினால் எல்லா 9 வரங்களையும் நான் பெற்றுக்கொண்டேன். இப்பொழுது இந்த 9 வரங்களையும் எனக்குள்ளே அனல் மூட்டி எழுப்பும். Asking you, Lord, உம்மிடத்தில் கேட்கிறேன். whatever operates through Augie David, ஆகி டேவிட் மூலமாய் என்னெல்லாம் இயங்குகிறதோ, that is pure, எதெல்லாம் சுத்தமா இருக்கிறதோ, that is holy, எதெல்லாம் பரிசுத்தமா இருக்கிறதோ, through the throne of Jesus, இயேசுவின் சிங்காசனத்திலிருந்து என்ன வருகிறதோ, magnifies the இயேசுவை எதெல்லாம் பெரிதாய் காட்டுகிறதோ, word of knowledge, ஞானத்தை போதிக்கும் வரம், அற்புதங்களை செய்கிற வரம், visions and revelations. தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் I receive it now. இப்பொழுதே அதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். I believe, நான் விசுவாசிக்கிறேன். now receive இப்பொழுது பெற்றுக்கொண்டேன். impartation, ஒரு பகிர்ந்தளிப்பை நான் பெற்றுக்கொண்டேன். God's gift, இந்த எல்லா வரங்களினாலும் in the name of Jesus. இந்த வரங்களை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுகிறேன். Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. And I give myself to praying in tongues, அந்நிய பாஷையில் ஜெபிப்பதற்கு என்னை விட்டுக் கொடுக்கிறேன். to seek you with all my heart, உம்மை முழு இருதயத்தோடு தேட in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் Let's give the Lord a hand of praise.